லெக்சர் நம்பர் 6 கரெக்டுங்களா? லெக்சர் நம்பர் 6. ஸோ தெர்மோடைனமிக்ஸில் 6th லெக்சர் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? லெக்சர் நம்பர் 6 தெர்மோடைனமிக்ஸில். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பேசிக் டேர்ம்ஸ்லாம் பார்த்து அந்த பேசிக்ஸே ஒரு 2-3 கிளாஸ் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? சரியா? இப்போ நம்ம வந்து அதில் தான் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் இருக்குப்பா. சரிங்களா? ஐடியல் கேஸ்னு ஒன்று இருக்குது. பட் ஐடியல் கேஸ் வந்து நம்ம டீப்பாக வந்து நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ வந்து அதோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டேன். ஏன்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால. சரிங்களா? நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்க்கலாம். இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, இந்த மாதிரி ஐடியல் கேஸு வந்து பார்த்திங்கன்னா அதை டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்லாம் இருக்குது, இந்த கேஸ் லாலாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம கேடிஜி கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டுட்டு இருந்தோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கியூஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒர்க்கு செய்கிறதுக்கும் இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அது நம்ம டெல்யூஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா Q மைனஸ் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராசஸ்க்கு. சரிங்களாப்பா? இது வந்து ப்ராசஸ்க்கு அண்ட் நம்ம வந்து சைன் கன்வென்ஷன் வந்து கரெக்டாக போடணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? என்னப்பா அது சைன் கன்வென்ஷன் வந்து கரெக்டாக வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ Q மைனஸ் டபிள்யூ இதுப்பா நார்மலாக இந்த ஃபார்முலா தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட்டுருந்தோம் இவ்வளோ நாளாக. அப்படி தானே? சரிங்களா? சரி, பார்ப்போமா அந்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போமா? கவனிங்க அந்த கொஸ்டின். சரிங்களா? இந்த பாருங்கள், இந்த கொஸ்டின் தான் அட்வான்ஸ் கொஸ்டின். நல்லாயிருக்கும் கொஸ்டின், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் டேக்கன் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் டு இங்கே பாருங்கள், இதான் இனிஷியல் ஸ்டேட். ஐ வந்து இனிஷியல் ஸ்டேட். ஓகேங்களா? ஓகே, வித் இன்டர்னல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்க இன்டர்னல் எனர்ஜியை கொடுத்துட்டாங்க. டு த ஃபைனல் ஸ்டேட்டு எஃப் வந்து ஃபைனல் ஸ்டேட்டா. ஓகே, அப்போ இது வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு 2 பார்த்து. அப்போது நமக்கு ஐ டு எஃப் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் வந்து தெர் ஆர் 2 பார்த்து. என்னென்ன பார்த்து நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபிஎஃப்னு ஒரு பார்த்து. ஓகேங்களா? இன்னொரு பார்த்து என்னது ஐஏஎஃப்னு ஒரு பார்த்து. தெர் ஆர் 2 பார்த்து. யாராவது ஆன்சர் போட்டிங்களா? இல்லை என்ன கிளாஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மந்திரம் எதுவும் ஊதுறீங்களா? இல்லை என்னடா பண்ணுறீங்க? இல்லை மாணவர்களே மாணவிகளே, ஒரு கமெண்டையும் காணும், ஒன்றையும் காணும். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இப்போ தான் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஸோ நோ சார், ரிட்டன் கிட்ட ஆன்சர். ஓ, ஆன்சர் வரலையா? அப்போ நான் சொல்கிறேன். சரி, ஓகே. சரி, அப்போ நமக்கு இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் வந்து 2 பார்த்தா நல்லா கவனிக்கணும். 2 பார்த்து இருக்குங்களா? ஓகேங்களா? 2 பார்த்தில் போகிறாங்க இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டு. யூஐ கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் இன்டர்னல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லா ஒர்க்குமே கொடுத்துருக்காங்கப்பா. ஏஎஃப், ஐபி, இந்த மாதிரி ஒர்க் ஒவ்வொரு அந்த ப்ராசஸ்லேயும் இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹீட் சப்ளைடும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. பாருங்கள், இந்த பியில் இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன தான் கேட்க வராங்க அப்படின்னு பார்ப்போமா? என்ன தான் கேட்க வராங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ரேஷியோ தான் கேட்க வராங்க. அவ்வளோதானே? இந்த ரேஷியோ தானே கேட்க வராங்க. எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபிசிக்ஸில், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இல்லை, அப்ரோச் தெரியல அப்படின்னா, அந்த அப்ரோச் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, என்ன கேட்குறாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம அங்கே கேட்குறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? QBF தானே கேட்டிருக்காங்க. ஏப்பா, QBFக்கும் எதுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க? QBFக்கும் QIBக்கும் கேட்டிருக்காங்க. QBFக்கும் QIBக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு Qனா நமக்கு என்ன பார்ப்போம்? சரிங்களா? Qனா நம்ம W + டெல்யூவா? அப்படி தானே? அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு Q's ஈக்குவல் டு நமக்கு ஒர்க்கு ப்ளஸ் டெல்யூ. அப்படி தானே? அப்போ என்ன வரப்போகுது? அப்போ WBF ப்ளஸ்ஸு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி BF. ஓகேங்களா? W + டெல்யூ எழுதியாச்சா? அதே மாதிரி தான் QIBங்கிறது. ஸோ WIB ப்ளஸ்ஸு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி IB. ஓகேங்களா? புரியுதப்பா? ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? இது எல்லாத்தையும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்.
WBF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? WBF வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, WBF வந்து 100 ஜூல் கொடுத்துட்டாங்க. WBF வந்து 100 ஜூல் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ΔUBF பார்க்கணும். ΔUBF ஃபார்முலா என்ன? BFன்னு கொடுத்துருங்களா? அப்போ B வந்து இனிஷியலு, F வந்து ஃபைனலு. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதும் போது UF மைனஸ் UB அப்படின்னு வந்துட போகுது. பை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? WIB அதுவும் கொடுத்துட்டாங்கப்பா 50. இங்கே பாருங்கள், இதுவும் கொடுத்துட்டாங்க 50 ப்ளஸ்ஸு ஃபைனல் மைனஸ் இனிஷியலு. அப்போ UB மைனஸ் UI. இதுக்கப்புறம் யூவில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? யூவில் என்ன கொடுத்துருக்காங்க? UF கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். UF கொடுக்கல. ஓகே, UF கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா UB கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 200 கொடுத்துருக்காங்க. அப்போ UF மைனஸ் 200 பை நமக்கு 50 ப்ளஸ்ஸு UB கொடுத்துருக்காங்களா பாருங்கள். UB தான் கொடுத்துருக்காங்களா? 200. இந்த UB தான் கொடுத்துருக்காங்க 200 மைனஸ் UI கொடுத்துருக்காங்களா? UAயும் கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஏப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டா நம்ம சம்ம முடிச்சிடலாம். எல்லாமே கொடுத்துருக்காங்கப்பா. என்ன கண்டுபிடிச்சிட்டா சம்ம முடிச்சிடலாம். இல்லை சொல்லுங்களே. UF கண்டுபிடிச்சா சம்ம முடிச்சிடலாமே. ஸோ அப்போது 100 ப்ளஸ்ஸு UF மைனஸ் 200 ஓகே ப்ளஸ்ஸு 100 அப்போ இங்கே 150. அவ்வளோதான். UF கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அட்வான்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ UF கண்டுபிடிக்கிறதுலாம் சேலஞ்ச் இருக்குது போல். பார்ப்போமா? UF இங்கே இருக்குது. F ஓகே இங்கே இருக்கப்பா. இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? இது ஒரு வே. இப்போ நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணதில்ல. இது ஒரு அப்ரோச். ஓகே, நம்ம என்ன ஃபார்முலாவோ அதை எழுதிட்டோம். வேறு என்ன அப்ரோச்னா நமக்கு அந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி யோசிச்சு பாருங்களேன். இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும்னு பார்த்துருக்கோமா? 2 பாத்தில் இல்லையா? 2 பாத்தில் சேமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னென்ன பார்த்துருக்கு நமக்கு? IBFும் IAFும் இருக்கா? ஸோ IBFோடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சும் இன்னொன்று என்னது IAFோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சேம் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, ஓகே. இதுலேருந்து ஏதாவது ஐடியா கிடைக்கான்னு பார்க்கணும். என்ன ஐடியா? இப்போ ΔUன்னா என்ன ஃபார்முலா? Q மைனஸ் W. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? QIBF. சரி, அது இருக்கட்டும். நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு என்னது? UF தெரியணுமோ? சரி, UF தெரியணும். இப்போ இதுலேயும் F வருது, இதுலேயும் F வருது. சரி, என்ன ஐடியான்னு பார்ப்போம். இப்போ இதில் எழுதுனீங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதுவீங்களாப்பா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதில் என்ன எழுதுவீங்க? இதில் எது ஃபைனலு? இது I ஃபைனலு, F வந்து இனிஷியலு. சரி, I இனிஷியலு, F வந்து ஃபைனலு. அப்போ UF மைனஸ் UI அப்படின்னு எழுதுவீங்களா? ஈக்குவல் டு இதில் இனிஷியல் என்னது? இது அதே தான் வருதோ? ஒரே மாதிரி இருக்கோ? UF மைனஸ் UIன்னு வரும். மறுபடியும் சேர்த்தோம்னா இதுலேயும் UF மைனஸ் UIன்னு வருமோ? ஏப்பா UF மைனஸ் இன்னும் ஈஸியாக முடிகிற மாதிரி UF கேன்சல் ஆகிடும் போது. கரெக்டுப்பா. மைனஸ் UA மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் UF கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ இது வேணாம். வேறு ஏதாவது வழி தேடுவோம். சரிங்களா? வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IB ஓகே. இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி தெரியும். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள்? Q மைனஸ் W எழுதுவோம். நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு QIBF ப்ளஸ்ஸு Q மைனஸ் டபிள்யூவா? அப்போது மைனஸ் WIBF ஈக்குவல் டு QIAF மைனஸ் WIAF. நமக்கு என்னென்னா தெரியல, அதில் எழுதுவோம். சரியா? இப்போ நமக்கு QIBF என்னது? QIBF கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். QIBF எங்கேப்பா கொடுத்துருக்காங்க? எங்கேயும் கொடுக்கலையோ? QIBF கொடுக்கல, ஆனால் QIAF கொடுத்துருக்காங்க. சூப்பர். QIBF கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? WIBF அதுவும் கொடுக்கல. அப்போ எப்படி எழுதிக்கங்க? WIB ப்ளஸ் WBFன்னு எழுதிக்கலாமா? ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா கொடுத்துருக்காங்கப்பா, WIB கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, இது எப்படி எழுதிக்கலாம்? WIB ப்ளஸ் WBFன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு QIAF எப்படி எழுதிக்கலாம்? QIAF கொடுத்துருக்காங்களோ? கொடுத்துருக்காங்கப்பா, 500 கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். மைனஸ் WIAF அது எப்படி எழுதிக்கலாம்? WIA ப்ளஸ் WAF அப்படி கூட எழுதிக்கலாம். இல்லை WIAF கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. ஓகேப்பா, இது வரைக்கும் எழுதிக்கிறீங்களா? இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எப்படியாவது அந்த UF கண்டுபிடிக்க பார்க்கணும்ப்பா.
இல்லைனா del u bf கண்டுபிடிக்கணும்பா. சரியா? del u bf டைரெக்டாக கண்டுபிடிச்சாலும் சரி. எழுதிட்டீங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணி என்ன கிடைக்குது நமக்கு? QIBF கிடைக்குமா? எழுதியாச்சா எல்லாரும்? எழுதியாச்சா? எனக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுங்களா? ஒரு எழுதிட்டு இருக்காங்களோ? ஓகே ஓகே. பக்கத்தில் வேணா அனிருத் சாங் போட்டு விடவா? இல்லை ஏமையில் எல்லாம் பண்ணலையே. சரி சரி ஓகே. QIBF QIBF மைனஸ் WIBயா? WIB எவ்வளோப்பா? 50 + 100 150. 50 + 100 150. This is 150. Okay, equal to Q 500 minus 500 minus இது என்னது நமக்கு? WIAAF. IA என்ன ப்ராசஸ் பாருங்க, இங்கே பாருங்கப்பா. IA வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமா? இங்கே பாருங்க. IA அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸா? அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஒர்க்கு ஜீரோவா? ஏஎஃப் கொடுத்துருக்காங்களா? அந்த பாருங்க, ஏஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ 200. அப்போ 200. ஓகே, ஐஏ வந்து 0 + 200. அப்போ ஆன்சர் வந்து இங்கே 200 வரும். அப்போ இதுலேருந்து என்ன வரும்? 300 வரும். இந்த -150 இந்த பக்கம் வந்தால் +150 வரும். அப்போ தட் ஃபார் QIBF வந்து நமக்கு என்ன வந்திருக்குப்பா? 450. QIBF வந்து நமக்கு 450 ஜூலு. ஓகே, QIBFலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எனி சான்சஸ்ப்பா? QIBF மறுபடியும் நீங்கள் வந்து W + del Uன்னு எழுதுனீங்கன்னா WIBF + del UIBF அப்படின்னு நம்ம எழுதலாம். Q = W + del U எழுதலாம். ஈக்குவல் டு 450ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த del UIBF நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். இதுலேருந்து கண்டுபிடிச்சலாம். WIBF நமக்கு முன்னாடியே தெரியலப்பா. இப்போ தானே கண்டுபிடிச்சோம். WIBF என்ன கண்டுபிடிச்சோம்? WIBF தானே இது. எவ்வளோது இது? 150 தானே இது. இது வந்து 150. ஓகேவா? ப்ளஸ் del U எப்படி எழுதிக்கலாம்? UF - UAன்னு எழுதிக்கலாமா? வி காட் இட்யா. 450. ஓகேவா? அப்போ இதுலேருந்து 150 ப்ளஸ் UF எவ்வளோ? UF தான் கண்டுபிடிக்கணும். UI எவ்வளோ? 100ஆ? 100 200ஆ? UI 100. ஓகே, அப்போ 100. அப்படி தான் ஆன்சர். வி காட் இட். 450. சரிங்களா? அப்போ தட் ஃபோர் UF - 100 இஸ் ஈக்குவல் டு 450 - 150. 450 - 150 வந்து 300. ஓகேவா? அப்போ தட் ஃபார் UF இஸ் ஈக்குவல் டு 400 ஜூலு. வி காட் இட் பா. UF வந்து 400 ஜூலு. வேற வேவும் இருக்கலாம்ப்பா. எனக்கு இப்போ கரண்டாக இப்போ என்ன பட்டுச்சோ அப்படியே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. சரியா? வேற வே இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இந்த வேல தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ UF வந்து 400 ஜூலு. உடனே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஆன்சர் வந்து 2ன்னு வரும்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு. QBF பை என்னது? QIBயா? QIB ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? 100 100 ப்ளஸ் இது 400ஆ? இப்போ 400 - 200 எவ்வளோ வரும்? 200. அப்போ இது 200 பை நமக்கு கீழே 150 இருக்கு. ஆன்சர் இருந்துச்சு பாரு. ஆன்சர் வந்து 2. எஸ். கிளியரா? என்ன யூஸ் பண்ணோம்? பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணலையே. Q வந்து ஏப்பா இவ்வளோ பெரிய அட்வான்ஸ் ப்ராப்ளம் என்ன யூஸ் பண்ணிட்டோம் நம்ம? Qங்கிறது W + del U. அப்புறம் வந்து பாத்தில் வந்து 2 பாத்துலேயும் எது சேமா? 2 பாத்துலேயும் del U சேமாக இருக்கும். IAF IBF இது 2 அப்ரோச்சை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வேறு ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல. இப்போ நம்ம என்னப்பா புரியுதா? புரியுதுங்களா? என்ன பெருசாக ஃபார்முலா எழுதிட்டோம், என்ன பெரிய ஸ்டெப்பு போட்டுட்டோம். 2 அப்ரோச். Q = W + del U. del U வந்து சேமாக இருக்குங்கிற 2 வச்சு நம்ம சம் போட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம லைட்டாக யோசிச்சா போதும். நம்ம ஒரு சம்முக்கு யோசிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எல்லா சம்முக்கும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். தட்ஸ் திங்கிங் தான் நமக்கு தேவை. எஸ், எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 2. திஸ் இஸ் அட்வான்ஸ் ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகேப்பா. சரி, ப்ராப்ளம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி, முடிஞ்சுது. ஸோ பார்க்க தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போது எதுக்கு நம்ம இந்த ப்ராப்ளம் போடுறோம்? இப்போ நீட்டு பசங்களுக்கு கேட்கலாம், சார்
எதுக்கு சார் இந்த பெரிய ப்ராப்ளம்? எதுக்குன்னா இங்கே வந்து அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ நமக்கு இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லையே. இந்த 2 அப்ரோச்சை வச்சு தான் நீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. ஏ கண்டெய்னர் ஆஃப் வால்யூம் 1 மீட்டர் கியூபு. ஒரு கண்டெய்னரோட வால்யூம் கொஸ்டின் மட்டும் அப்புறமா எழுதிக்கோங்க, அந்த நோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எழுதிக்கோங்க, கிவன் டேட்டா மட்டும் எழுதிக்கோங்க. கண்டெய்னரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் கியூப். இது வந்து டிவைட் பண்ணுறாங்களா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பை அ பார்ட்டிஷன். ஒரு கண்டெய்னர் இருக்காப்பா, ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன ஷேப்லாம் கொடுக்கல, சும்மா எடுத்துக்கலாமே. கண்டெய்னரோட வால்யூம் வந்து எவ்வளோவா 1 மீட்டர் கியூபா. இதை வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்களா 2 ஈக்குவல் பார்ட் பை அ பார்ட்டிஷன். ஐம் டேக்கிங் திஸ் இஸ் அ பார்ட்டிஷன். ஒரு பார்ட்டிஷன் மூலியமாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, ஒன் பார்ட் வந்து ஐடியல் கேஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஐடியல் கேஸ் இருக்கான். ஒரு பார்ட்டில் வந்து ஐடியல் கேஸ் இருக்கான். அது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கான்? 300 கெல்வினில் இருக்கான். சரி, இன்னொரு பார்ட் வந்து வேக்கமாக இருக்கான். இன்னொரு பார்ட் எப்படி இருக்கான்ப்பா? வேக்கமாக இருக்கான். த ஹோல் சிஸ்டம் இஸ் தெர்மலி ஐசோலேட்டட். தெர்மலி அதாவது அப்போ இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. தெர்மலி ஐசோலேட்டட். தெர்மலி ஐசோலேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெர்மலி ஐசோலேட்டட்னா உங்களுக்கு ஹீட் வந்து உள்ளாரையும் போக முடியாது, ஹீட் வந்து வெளிலையும் வர முடியாது. சரிங்களா? ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். when the partition is removed the gas expand to occupy whole volume. now its temperature will now என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்பா இப்போ வந்து பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ நமக்கு இங்கே ப்ரெஷர் இருக்கா, அப்போ இந்த ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷருக்கு கேஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது ஃபுல் வால்யூமையும் ஆக்குபை பண்ணிடும். கரெக்டா? இப்படி நடக்கும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு கேட்குறாங்கப்பா. வாட் வில் ஹேப்பன் டெம்பரேச்சர் சொல்லுங்கப்பா. ஏஎஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்தால் என்னப்பா, ஏஎஃப்ல தான் ஒர்க்கு கொடுத்துட்டானே மகேஷ், அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு தேடி போய் கண்டுபிடிக்கணும்? மகேஷ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்தால் என்ன, அவன் ஒர்க்கு தானே நமக்கு தேவை, ஒர்க்கு தான் அவன் கொடுத்துட்டானே. டெம்பரேச்சர் ரிமைன் சேம் சார். ஓ, டெம்பரேச்சர் வந்து சேமாக தான் இருக்குமா? டெம்பரேச்சர் வந்து ரிமைன் சேம். ஏன் டெம்பரேச்சர் ரிமைன் சேம்? ஓ, அது உள்ளார எதுவும் போகாதனால அப்படி சொல்கிறீங்களோ? ஓகே, சரி. வந்து தெர்மலி ஐசோலேட் பண்ணிட்டா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். கரெக்டு. ஐடியல் கேஸ்னால் ஒர்க்கு ஜீரோன்னு யார் சொன்னா? ஐடியல் கேஸ்னால் ஒர்க்கு ஜீரோ அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சரி, கவனிக்கலாமா? இப்போ நமக்கு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் அ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்கப்பா. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸ். சரி, காசா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படி சொல்லுவோம். டூரிங் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு there is a no heat transfer. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது இங்கே. சரிங்களா? கரெக்டு தான், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஐடியல் கேஸ்னால கிடையாது. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதே மாதிரி ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது நடந்திருக்கா? சரிங்களா? ஏதாவது பிஸ்டன் மூவ் ஆயிருக்கா? there is a no ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா Q0 W0னா அப்போ டெல்யூ என்னவாகும்? டெல்யூங்கிறது Q மைனஸ் டபிள்யூ. அப்போ டெல்யூ ஜீரோ ஆயிடும். அப்போ டெல்யூ ஜீரோனா என்ன அர்த்தம்ப்பா? டெல்யூ ஜீரோனா யூ ஃபைனலும் யூ இனிஷியலும் சேம்னு அர்த்தம். அப்போது இங்கே ஐடியல் கேஸ் நான் சொல்லியிருக்கேன். ஐடியல் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. அப்போ டெம்பரேச்சர் மாறுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி மாறும். இப்போ இங்கே இன்டர்னல் எனர்ஜி மாறலையா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி மாறலல்ல, ஃபைனல் ஸ்டேட்டில் உள்ளதும் இனிஷியல் ஸ்டேட்டில் உள்ளதும் சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருந்ததுன்னா அப்போ நமக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்குப்பா? சேமாக தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சரு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எவ்வளோ கெல்வின் தான் இருக்கும்? 300 கெல்வின் தான் இருக்கும். ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் டெம்பரேச்சர் ஆல்சோ 300 கெல்வின். After expansion, temperature also 300 Kelvin. So, இதை நோட் பண்ணிக்கணும். During free expansion, there is no heat transfer, there is no work transfer. Q0, W0 னா ΔU0. ΔU0 னா இன்டர்னல் எனர்ஜி மாறல. ஐடியல் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி மாறலன்னா என்ன அர்த்தம்னா டெம்பரேச்சர் மாறலன்னு அர்த்தம். ஐடியல் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி மாறலன்னா டெம்பரேச்சர் மாறலன்னு அர்த்தம். சரியா? இல்லையாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? ஓகே, ஓகேப்பா, சரி. ரியல் கேஸ்னா வால்யூம் ப்ரெஷர் எவ்வளோ மாறி இருக்கணும் கொஷினில் கொடுக்கணும். கொஷினில் கொடுக்கல. கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஷினில் வந்து வால்யூம் வந்து அதிகமாகுது அப்படின்னா நமக்கு இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்னா அதிகமாகும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ப்ரெஷர் அதிகமானாலும் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். ஓகேவா வீணா? ஆல்ரெடி ஐம் டோல்டு இல்லையா, ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாமே பொறுத்து மாறும். ஓகே, திஸ் இஸ் அ குட் கொஷின். குட் கொஷின்.
கொஷின் கவனிக்கலாமா? இதுலேயும் அப்படிதான்ப்பா. இது வந்து பாருங்க 2018 நான் அந்த 2018 செட்டுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரம் உண்மையிலே ஃபஸ்ட்டு 17 தான் நானும் ஆரம்பித்தேன் கிளாஸ் எடுக்க. அப்போ அந்த பேட்ச்க்கு நான் எடுத்துட்டு நான் எல்லா இதுவும் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் பண்ணோம். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிசி தெரியாமல் அதை விட்டு வந்துட்டாங்கப்பா. நான் ஏதோ ஒரு கொஷினில் சிசி சொல்லாமல் விட்டேனா என்னன்னு தெரில, அந்த சிசியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தெரியாமல் அந்த கொஷினை விட்டு வந்துட்டாங்க. அதனால எல்லாமே தெரிஞ்சு அந்த யூனிட் கன்வர்ஷன்லேயும் விட்டுறக்கூடாது. முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி பார்ப்போம் என்ன எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போமா? பண்ணிக்கலாமா? A sample of 0. It's a sample of 0. டெம்பரேச்சர் இருக்குமான்னு கேட்குறீங்களா? இதில் வேக்கமில் டெம்பரேச்சர் இருக்குமான்னு கேட்குறீங்களா? ப்ரெஷர் கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னா டெம்பரேச்சரு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தான். இப்போ மாலிகுல்ஸே இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர் இருக்காது தான் நினைக்கிறேம்மா. சரி ஓகே சரிப்பா, கவனிங்க கொஷின் கவனிங்க. ஏ சாம்பிள் ஆஃப் 0.1 கிராம் ஆஃப் வாட்டர் ஓகே அட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே வாட்டரோட மாஸ் கொடுத்துட்டாங்க இல்லைப்பா, என்ன கொடுத்துட்டாங்க? வாட்டரோட மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 0.1 கிராம். இந்த ஜேஇயில் கேட்டிருந்தாங்கப்பா, கலோரிமீட்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஐஸை வந்து ஐஸோட டெம்பரேச்சர் வந்து -10லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஹீட் வந்து தேவைப்படுங்கிறது இந்த ஜேஇ 2024 கேட்டிருந்தாங்க. கலோரிமெட்ரி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிளாஸில் நடத்துனதை கேட்குறாங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் கரெக்டாக. சரி, மாஸ் ஆஃப் த வாட்டர் வந்து 0.1 கிராமு. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டெம்பரேச்சராக இருக்கான்? 100 டிகிரி செல்சியஸில் இருக்கான், கொதிச்சுட்டு இருக்காப்புல. அண்ட் நார்மல் ப்ரெஷர் ஓகே requires 50 calorie of heat energy ஓகே டு கன்வெர்ட் த ஸ்டீம். அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா, வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குல்ல, அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில். சரிங்களா? எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுதான்? 50 கலோரி ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுதான். 50 கலோரி ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுதான். ஹீட்டு கொடுத்துட்டான். சரி, வால்யூம் ப்ரொடியூசர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் ஸ்டீம் ப்ரொடியூசரு ஓகே. the change in internal energy of the sample del u கேட்குறாங்கப்பா. என்ன கேட்குறாங்க? del u கேட்குறாங்க. நமக்கு இப்போ q del u என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்ன பாருங்க. ஸோ நம்ம del u கேட்குறாங்கன்னா ஸோ del u is equal to q minus w. கரெக்டாக? del u is equal to q minus w. இப்போ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு del u is equal to q minus w அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா q கொடுத்துட்டாங்க. q எவ்வளோ கலோரி? 54 கலோரி. ஓகே, கலோரி ஜூலுக்கு மாற்ற ஒரு 4.2 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்க, மைனஸ் டபிள்யூ. டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷர் வந்து சொல்லியிருக்காங்கப்பா. நான் அந்த கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஏப்பா நம்ம வந்து கலோரிமெட்ரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம ஐஸை ஹீட் பண்ணி ஸ்டீமாக மாற்றுவோம். எஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது நார்மல் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்களே. அப்போ இந்த ஒர்க் டன் வந்து நீங்கள் எந்த ப்ராசஸ்க்கு போகணும்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. ஒர்க் டன் வந்து என்ன ப்ராசஸ்க்கியா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. ஓகேவா? நான் 54 × 4.2 எவ்வளோப்பா? 54 × 4.2. ஸோ 8 10 இது வந்து நமக்கு 16 பேலன்ஸ் 1 20 21. ஸோ 8 6 2268 வருதாப்பா? 2268 ஜூலு மைனஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபார்முலா என்ன? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒர்க் ஃபார்முலா என்ன? P × del V. P × del V. ஓகேவா? P × del V. P × del V. அப்போ நமக்கு இங்கே 2268.8 2268 மைனஸ் ப்ரெஷர். வாட் இஸ் ப்ரெஷரு? ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க 1 × 10. இப்போ 1.0 இதெல்லாம் வேணாப்பா, இந்த 013லாம் வேணாப்பா, அவ்வளோ அக்யூரேட்டாக வேணாம். 1 × 10⁵ எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் வந்து 1 × 10⁵ ஃபைனல் வால்யூமு மைனஸ் இனிஷியல் வால்யூம் இஸ் கிவன் ஃபைனல் வால்யூம். ஸ்டீமோட வால்யூம் கொடுத்துட்டா இல்லையா? இங்கே தான்ப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. 167.1 cc. சரி, எப்போ இனிஷியல் வால்யூம் என்ன? சரிங்களாப்பா, இனிஷியல் வால்யூம் என்னன்னு பார்க்கணுமா? ஹவு டு ஃபைண்ட் இனிஷியல் வால்யூம்? இப்போது ஃபைனல் வந்து ஸ்டீமு, அப்போ இனிஷியல் வந்து வாட்டரா? அப்போ வாட்டரோட வால்யூமை கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா வாட்டரோட டென்சிட்டி தெரியும். வீணோ வாட்டரோட டென்சிட்டி, அப்படி தானே? வாட்டரோட டென்சிட்டி தெரியும். அப்போ நமக்கு டென்சிட்டினா என்னது? மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம்னா மாஸ் பை டென்சிட்டி இஸ் கிவன் மாஸ். வால்யூம் கொடுக்கறதுக்கு மாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் மாஸ் கொடுத்துருக்கான்.
0.1 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 0.1 கிராம். சிசிங்கிறது ஆக்சுவலாக எதோட யூனிட் அப்படின்னா சிசி சிஜிஎஸ் தானே வரும், சென்டிமீட்டர் கியூப்ல தானே வருது. அப்போ நம்ம 0.1 கிராம்னே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் சிசியில் இருக்கா, இதுவும் சிசியில் இருந்தால் சப்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதுவும் சிசியில் இருக்கா, இதுவும் சிசியில் இருந்தால் ஈஸியாக சப்ராக்ட் பண்ணலாம். அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். அப்போ சிசிங்கிறது சிஜிஎஸோட யூனிட்டு. சிஜிஎஸில் மாஸோட யூனிட்டு கிராம் தான். டென்சிட்டி மட்டும் பார்க்கணும். டென்சிட்டி வந்து எவ்வளோப்பா சிஜிஎஸில்? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ சொல்லுங்கய்யா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பர் மீட்டர் கியூபா? ஓகேவா? அப்போ நமக்கு சென்டிமீட்டர் கியூப்ல சொல்லணும், கிராம்ல சொல்லணும்னா இது ஒரு மேலே ஒரு 10⁶ வரும். கரெக்டாப்பா? இது ஒரு 10⁻3, கிலோ ஒரு 10⁻3, அப்போ 10⁶ கிராமு பை மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப் எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்னா 10⁶ சென்டிமீட்டர் கியூப். ஓகேப்பா? எப்படி சொல்கிறேன்? ஒரு மீட்டர் கியூப் வந்து 10⁶ சென்டிமீட்டர் கியூப்னு. இப்போ ஒரு மீட்ரு வந்து 1000 மில்லிமீட்டரா? ஓகேவா? அப்போது இங்கே ரெண்டு பக்கமும் நீங்கள் கியூப் பண்ண போகிறீங்க. ஒரு மீட்டர் கியூபு. அப்போ இங்கே 10⁻3 மில்லிமீட்டர் கியூபு அப்படின்னு இருக்கும். ஓ, ஒரு மீட்டர் கியூப் வந்து எவ்வளோ? சென்டிமீட்டர்லாம் பார்க்கணும்ல, சாரிப்பா. 100 சென்டிமீட்டர். கரெக்டாக? 100 சென்டிமீட்டர். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10⁻2 சென்டிமீட்ரு. ஸோ இங்கேயும் கியூப் பண்ணுறீங்க, இங்கேயும் கியூப் பண்ணுறீங்க. அப்போ தட் ஃபார் 1 கியூபு 1 மீட்டர் கியூபு ஈக்குவல் டு 10⁻6 சென்டிமீட்டர் கியூபு. அதனால தான் நீங்கள் ஒரு மீட்டர் கியூபு 10⁻6 எழுதிருக்கேன். 10⁻6 கேன்சல் ஆனால் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு வந்துருமா? அப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு? வால்யூமு, இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் வந்து 0.1 கிராமு. டென்சிட்டி எவ்வளோப்பா? டென்சிட்டி எவ்வளோ? 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபு. 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபு. அப்போ கிராம் கேன்சல் ஆகிடும். அப்போ 0.1 எழுதிக்கலாமா? அப்போ இதை எப்படி பார்த்துக்கலாம்? 0.1/1 0.1. அப்போது சென்டிமீட்டர் கியூப் மேலே போகிறோம். அப்போ 0.1 சிசி. வால்யூம் எவ்வளோப்பா? 0.1 சிசி. ஃபைனல் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 167.1 சிசி. ஏன்னா ஸ்டீமாக மாறிடுது இல்லையா? ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணலாமா? புரியுதுங்களாப்பா? அப்போ தேட் ஃபோர் 226.8 மைனஸ் 1 × 10⁻5 வந்து 10⁻5. இங்கே 167.1 மைனஸ் 0.1 சிசியில் இருக்குது. அதை மாற்றணும், எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும். ஏன்னா இதெல்லாம் ஜூலில் இருக்கு இல்லையா? இது ஜூலில் இருக்குன்னா இதுவும் ஜூலில் வரணும். அப்போ மாற்றணும். அப்போ 10⁻5 இது 0.1 போச்சுன்னா 167 இன்ட்டு சிசி வந்து மாற்றணும்னா, சிசியை வந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா இப்போ 10⁻6 மல்டிப்ளை பண்ணிங்க மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றுறதுக்கு. அப்போ சென்டிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபுக்கு மாற்றுறதுக்கு 10⁻−6 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானேப்பா? 10⁻−6. இப்போ இது ஜூலில் வந்துடும். ஓகேவா? இது ஜூலில் வந்துடும். இப்போ நீங்கள் ஆன்சர் போட வேண்டியதான் உங்கள் வேலையே. அப்போ 226.8 மைனஸ் 167 10⁻−1 அப்போ 16.7 வரும். சப்ராக்ட் பண்ண ஆன்சர்ப்பா. சப்ராக்ட் பண்ணலாமா? என்னப்பா ஆன்சரு? ஸோ இது 10⁻5 10⁻−6 10⁻−1 வரும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் 16.7. அப்போ டிவைட் பண்ணிங்களாப்பா? 226.8 16.7. ஸோ 1 0 1 210. ஸோ இப்போ நியர்லி வந்து 210.1 ஜூல் வருதுப்பா. ஓகேவா? ஓகே, 210.1 ஜூல். ஸோ 21 எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? ஸோ விச் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம்? 21.1 எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், 208. ஏன் சார் அக்யூரேட்டாக வரல? மேபி நம்ம அந்த 0.13 மிஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால கூட இருக்கலாம். அப்புறம் கலோரியை வந்து ஜூலுக்கு மாற்ற ஆக்சுவலாக 4.186 தான் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம 4.2 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சில அப்ராக்சிமேஷன் பண்ணியிருக்கிறதுனால ஆன்சரையும் சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே தானே? ஸோ ஆன்சர் வந்து பிஎம். எஸ், ஆன்சர் வந்து பி. ஸோ எகெயின் இந்த ப்ராப்ளமும் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட்லா தெர்மோடைனமிக்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ Q is equal to W plus del Uல இஸ் ஆஸ்கிங் del U. ஸோ del U is equal to Q minus W. Q கொடுத்துட்டா, ஆனால் ஒர்க் எழுதும்போது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கணும். என்ன ப்ராசஸ்ஸு? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் ஹீட் பண்ணுறாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தானே அவங்க ஹீட் பண்ணுறாங்க. சரியா? நீ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு எழுதிடாதா? சரியா? ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எழுதுறீங்கன்னாப்பா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் P del Vன்னு எழுதும்போது எப்படிப்பா எழுதுவீங்க? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா ஒர்க்கு ஃபார்முலா வேறு ஃபார்முலா வரும்.
அது எப்படிப்பா ஐடியல் கேஸோட இதை வாட்டருக்கு நீங்கள் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஹீட்டிங்லாம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தானே பண்ண முடியும். சரி, ஓகே, கிளியர். ஸோ கொஷின் ஓவர். திஸ் இஸ் அ நீட் கொஷின். கிளியர், 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 கிளியர். ஸோ அப்போ என்னது ஐடியாங்க நல்லா தெரியணும். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் புதுசாக? இப்போ ஒரு மீட்ரு கியூபு எவ்வளோ சென்டிமீட்டர் கியூபு? 10⁻6 சென்டிமீட்டர் கியூபு. அப்போ ஒரு மீட்டர் கியூபு எவ்வளோ மில்லிமீட்டர் கியூப்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு மீட்டர் கியூபு எவ்வளோ மில்லிமீட்டர் கியூபு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ? ஒரு மீட்டர் எப்படி போட்டேன் நான்? இது எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி சால்வ் பண்ணி சொல்லணும், சும்மா அச்சுடக்கூடாது. ஒரு மீட்ரு 1000 மில்லிமீட்டர், அப்போ 10⁻3 மில்லிமீட்டர். அப்போது க்யூப் பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் க்யூப் பண்ணணும். அப்போ நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா 10⁻3 மில்லிமீட்டர் ஹோல் க்யூப் பண்ணுவீங்களா? அப்போ 10⁻3 × 3 என்ன வரும்? 10⁻9 மில்லிமீட்டர் க்யூப். ஓகேவா? யா, யூ காட் இட். நாட் -9, இட்ஸ் அ +9. ஓகே, ஒரு மீட்டர் கியூபு 10⁻9 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒரு மீட்டர் கியூபு எவ்வளோ மில்லிமீட்டர் கியூபு? 10⁻9 மில்லிமீட்டர் கியூபு. அப்படியே ரிவர்ஸ்னா மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். ரிவர்ஸ்னா என்ன சொல்கிறேன்? இப்போ ஒரு சென்டிமீட்டர் கியூபு அதுதான் ஒரு சிசி. அப்போ எவ்வளோ மில்லிமீட்டர் கியூப்னா 10⁻+6 இருக்கா? மீட்டர் கியூப் மாற்றும் போது 10⁻−6 மீட்டர் கியூப். யா, அப்போ ஒரு மில்லிமீட்டர் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻−9. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். 10⁻−9 மீட்டர் கியூப். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா? வாட்டரோட டென்சிட்டி வந்து இப்போ நமக்கு எஸ்ஐ யூனிட், எஸ்ஐனா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்ல வரும். இதுவே நம்ம சிஜிஎஸ்ல பார்த்தோம். சிஜிஎஸ்ல எவ்வளோ பார்த்தோம்? 0.1 சிசி பார்த்தோமா? அவ்வளோதான், அப்படி தான் பார்த்தோம். 0. சாரி, 1 சிசி. ஐம் சாரி, 1 சிசி. 1 சிசி வாட்டர் டென்சிட்டி எவ்வளோப்பா? 1 சிசி. ஓகே, ஓகே, கிளியர். திஸ் இஸ் ஆல்சோ 4 டிகிரி செல்சியஸ் அட் மேக்ஸிமம் டென்சிட்டி. ஓகே, சரிப்பா. இது வந்து வாட்டர் டென்சிட்டி எந்த டெம்பரேச்சர்? அட் 4 டிகிரி செல்சியஸ். அனாலமஸ் எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் போடுங்கப்பா. இது நார்மலான கொஷின் தான். எகெயின் வந்து ரெண்டு பாத்து இருக்கு. ஓ, சைக்கிளிக் ப்ராசஸோ இது? இல்லை, சைக்கிளிக் ப்ராசஸ் கிடையாது. A to C தான் போகிறாங்கப்பா. ஏலேருந்து சிக்கு போகிறாங்க. இது எத்தனை தடவை போட்டிருக்கோம்ப்பா. A to C போகிறாங்க. எத்தனை பாத்துன்னு பாருங்கள். அதை வந்து அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னா இதில் வந்து ஒர்க்கு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஒர்க்கு வந்து ஏபிசியில் கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிருங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னப்பா? 1 கிராம் பர் ஆமாம், கரெக்டு. தேங்க்யூப்பா. 1 கிராம் பர் சிசி. ஆமாம்மா, 1 கிராம் பர் சிசி கரெக்டு தான். 1 சிசி கிடையாது, அது வால்யூமில் வந்துடும். ஓகே, ஓகே. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா, வேகமாக ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம், சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. இது முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்னொரு ஹாஃப் வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு 2-3 கிளாஸில் வந்து முடிச்சிடலாம். சப்ப அடுத்த கைனடிக் தியரி கிளாஸஸ் ஓடிடலாம். எப்படியாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம கேடிஜியையும் சேர்த்து முடிக்கிற மாதிரி பார்ப்போம். அந்த ஆன்சரு இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? ஆப்ஷன் சி வருதா? சிஏ பியா? இவ்வளோ ஏப்பா, இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா. சரி, என்ன கேட்குறாங்க? டெல்யூ கேட்குறாங்க. டெல்யூ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சு. கியூ கொடுத்துட்டாங்க, டபிள்யூவும் கொடுத்துட்டாங்க. கியூ வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கா,
Q வந்து del U கேட்குறாங்க. Q வந்து அப்சார்ப்டுனா ப்ளஸ்ஸுப்பா. ஹீட் அப்சார்ப்டுனா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2 கிலோ கலோரி. கிலோனா 1000 கிலோனா 1000 அப்போ 2 இன்ட்டு 2000 கலோரி. கலோரியை ஜூலுக்கு மாத்திரம்னா ஒரு 4.2 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். கரெக்டுங்களா? ஓகேவா? அப்போ நமக்கு 42 2 84 போட்டுருவீங்க. ஆனால் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டுருணும். 8400 ஜூல் வந்து ஹீட்டு. இது வந்து ஹீட் அப்சார்ப்டுனா ப்ளஸ்ஸு. அப்புறம் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒர்க் எவ்வளோ? ஒர்க்கு டன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை இது அதுன்னு கொடுக்கலாம். இப்போ யூ டேக் 500 ஜூல் ஒர்க்கு. சரியா? ஹீட் அப்சார்ப் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஒர்க்கு? 500 ஜூல் ஒர்க்கு. யூ டேக் இட் எஸ் அ ப்ளஸ். அப்போ தட் ஃபார் del u is equal to q minus w. q வந்து ப்ளஸ் 8400 மைனஸ் இதுவும் ப்ளஸ் 500. ஸோ இப்போ ஆன்சரு 7900 ஜூல். ஸோ ஆப்ஷன் சி. வெரி ஈஸி கொஷின். இதையே தப்பு பண்ணுறீங்க. சரியா? என்ன பண்ணியிருக்கணும்? கிலோவை மாற்றிருக்கணும், கலோரியை ஜூலுக்கு மாற்றிருக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். இது சொல்லுங்கப்பா. இதையாவது சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. ஹீட் வந்து ஆட் பண்ணுறாங்களா? ஹீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணுறதுனாலும் சப்ளை பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம்யா. ஓகே, ஒர்க்கு கேட்குறாங்களா? ஒர்க் கேட்குறாங்களா? டெல்லியும் கொடுத்துட்டாங்களா? ஓகேவா? டெல்லியும் கொடுத்துட்டாங்களா? சப்போ Q வந்து 1110, டெல்லியூ வந்து 40 மைனஸ் டபிள்யூ. ஸோ நீங்கள் டபிள்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ 40 எப்படி இருந்துச்சுன்னா 40 மைனஸ் 1110 வருதாப்பா. ஸோ இந்த மைனஸ் டபிள்யூ இந்த பக்கம் ப்ளஸ் 10. இது வந்து ஹீட் ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ் அங்கே போனால் மைனஸ் 1110. ஆன்சர் வந்து மைனஸ் 70 வருதோ? என்னப்பா கரெக்டா? 1110 Q ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் டெல்யூவா? என்னப்பா இது நமக்கே வந்து டப்பு. இந்த மைனஸ் ப்ளஸ்ங்கிறது எவ்வளோ இதாக இருக்குது. Q is equal to W plus del U. ஓகே. அப்போ இது 1110, del U இந்த பக்கம் வந்தால் 70 ஈக்குவல் டு W. இது வந்து 40. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் 70 தான். ப்ளஸ் 70 ஜூலு. ப்ளஸ் 70னா பை த சிஸ்டம். ப்ளஸ் 70னா பை த சிஸ்டம். ப்ளஸ் 70னா பை த சிஸ்டம். ஓகே, இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இந்த கொஸ்டினும் நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான். எகெயின் வந்து பாருங்க, 2 பார்த்துருக்கா தெரியுதுங்களா? 2 பார்த்துருக்கா? என்ன பார்த்து? ஏபிசின்னு ஒரு பார்த்துருக்கா? A to C போகிறாங்களா? பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஏபிசின்னு ஒரு பார்த்து, ஏசின்னு ஒரு பார்த்தா. இந்த 2 பாத்திரம் என்ன கேட்குறாங்க? ஏன் ஹீட் கேட்குறாங்க. ஹீட் வந்து ஏசி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன அப்ரோச்சு? டெல்யூ சேமாக இருக்கும். டெல்யூ ஏபிசியும் டெல்யூ ஏசியும் சேமாக இருக்குங்கிறத வச்சு மட்டுமே நீ கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, தீஸ் ஆர் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒர்க்கு கண்டுபிடிக்கும் போது பாருங்க, இப்போ A to C ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். A to C என்ன ப்ராசஸ் சொல்லுங்க பார்ப்போம். A to C என்ன ப்ராசஸ்? ஏபி என்ன ப்ராசஸ்? சரி, ஏபி என்ன ப்ராசஸ்? பிசி என்ன ப்ராசஸ்? ஏசி என்ன ப்ராசஸ்? ஏபி என்ன ப்ராசஸ்? வேகமா ஏபி என்ன ப்ராசஸ்? ஏபி. ஏன் அதை தப்பு பண்ணிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஏன் அது இல்லை எனக்கு புரியல. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அந்த லைன் இருக்குன்னா அந்த லைனை கொண்டே ஒரு ஆக்சஸ்ல இடிங்கப்பா. எந்த ஆக்சஸ்ல இடிக்க முடியும்? இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க கூடாதியா. ஏபிங்கிறது இப்படி இருக்கு. இந்த ஆக்சஸை நீ இந்த கிராஃபை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணா எதுல இடிக்கும்? வால்யூம்ல தானே இடிக்குது. அப்ப அது கான்ஸ்டன்ட் வால்யூம் இல்லை? பிச்சு புறல. வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப எக்ஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன லைன் சொல்லியிருக்கேன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன் தானே சொல்லியிருக்கேன். சாரி, எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன். வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஏபி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்பா.
பிசி வந்து பிசி தான் நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. இவன் வேணா இடிச்சு பாரு, இப்போ இடிச்சுனா எதில் இடிக்குது, ப்ரெஷரில் இடிக்குதா, அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. ஏசி என்ன ப்ராசஸ், ஏசி என்ன ப்ராசஸ் யூ என்ன உங்களால் சொல்ல முடியாது சீரியஸா. ஏசி வந்து சொல்ல முடியாது, உண்மைதான். நம்ம படித்த அந்த கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கட்டும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கட்டும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கட்டும், நமக்கு தெரியாது, என்ன ப்ராசஸ் தெரியாது. அப்புறம் எப்படி ஏரியா கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் எப்படி ஏ டு சியில் நீங்கள் ஏரியா ஒர்க் கண்டுபிடிப்பீங்க. வெரி குட், ஏரியா அண்டர் த கிரவுண்ட். கரெக்ட் 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 மாச்சரணி. ஆமாம், இதுக்கு கீழே உள்ள ஏரியா ட்ரெபீசியம், எலிக்கட்டை. சரியா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் நாட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இட்ஸ் ட்ரெபீசியம் மகேஸ்வரன். ட்ரெபீசியம் வரும், ஓகேவாப்பா. ட்ரையாங்கிள்னா ஆஃப் பிஹெச் ஆயிரும்ல. ஏசி வந்து ஏசியை நீங்க கீழே எழுத்தீங்கன்னா ட்ரெபீசியம். சொல்லுங்கப்பா இதுக்கு ஆன்சர். வாட் இஸ் அ நெட்வொர்க், இது வந்து என்ன ப்ராசஸ் தெரியுதுங்களா, என்ன ப்ராசஸ்னு? என்ன ப்ராசஸ் பாருங்க. ஏ ஏசிபி போயிட்டு எகைன் ரிட்டன் டிஏ, இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கு. சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்ல ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஏரியா என்க்ளோஸ்டு பை த சைக்கிள் ஃபிஷ்ஷு. அப்ப என்ன வரும் நமக்கு, ஏரியா என்க்ளோஸ்டு பை த சைக்கிள் ஏசிபிடிஏ. ஆப்ஷன் சி. ஓகே, ஏசிபிடிஏ. தெர்மோடைனமிக்ஸ் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? தெர்மோடைனமிக்ஸ் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? நிறைய பேருக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ்னா ஐயோயோ அதுவா அப்படியா அப்படின்றோம். ஈஸியாக தான் இருக்கும், நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும். சரியா, சரி, ஓகே. ஆ இது நமக்கு இந்த ப்ராசஸில் என்ன கேட்குறாங்க எகெயின், திஸ் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸா. ஏபிசிடிஏ, ஏவை மிஸ் பண்ணிட்டான். சரியா, இப்போ டயக்ராம் பார்த்தாலே தெரியுதுப்பா. ஏபிசிடிஏ, ஓகேவா. இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஹீட் ரிஜெக்டட்னா மைனஸ் இல்லை, அவனே கொடுத்துட்டான், அவனே ரிஜெக்டட்னு கொடுத்துட்டான். மைனஸ் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஹீட் ரிஜெக்டட் பை த கேஸ், ஹீட் ரிஜெக்டட் பை த கேஸ். நமக்கு சைக்ளிக் ப்ராசஸ் கொடுத்துருக்கான். சைக்ளிக் ப்ராசஸ் நீங்களும் சால்வ் பண்ணுங்கப்பா, நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்க. சைக்ளிக் ப்ராசஸ் கொடுத்துருக்கான். சைக்ளிக் ப்ராசஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா டெல் யூ ஜீரோன்னு தெரியும், டெல் யூ ஜீரோன்னு தெரியும். சைக்ளிக் ப்ராசஸ்ல அவன் ஹீட்டு தான் கேட்குறான். அப்போ நமக்கு ஹீட்டுனா டபிள்யூ ப்ளஸ் டெல்யூ, டெல்யூ ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ஹீட்டு தான் டபிள்யூ. இப்போ டபிள்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த சைக்கிள். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சைக்கிள்? திஸ் ஏரியா, திஸ் ஏரியா, திஸ் ஏரியா. அது என்ன சைக்கிள்னு பார்க்கணும், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்க்கணும். நமக்கு இது என்னதுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, அப்படி தானேப்பா. ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் நெகட்டிவ் இல்லை, பிவி கிராஃப் பிவியாக இருந்துச்சுன்னா. அப்போ ஒர்க் வந்து நமக்கு லென்த், ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. இந்த லென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்த் என்னன்னா ஓகேவா, இந்த லென்த் வந்து என்னப்பா நமக்கு 2v, 2v இன்டூ இந்த பிரெத்து. இந்த பிரெத் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கேப் வந்து பி, அப்படிதானப்பா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து -2pvன்னு வரும். ஏன் அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ், மைனஸ் அர்த்தம் தான் நமக்கு என்னது ரிஜெக்டடு. அப்போ ஆன்சர் வந்து ஏ வருதாப்பா. Heat rejected by the gas, that is C2D, D2A வா? என்னது C2D D2A, என்னப்பா சொல்றீங்க, ஒன்றும் புரியல நீங்க சொல்றது. Heat rejected by the gas during the cycle கேட்டிருக்காங்க. என்ன தெரியுதா என்னம்மா, heat rejected by the cycle. நீ சொல்றது ப்ராசஸ்மா. C2Dங்கிறது ஒரு ப்ராசஸ், D2Aங்கிறது ஒரு ப்ராசஸ். எங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல C2D கண்டுபிடிக்கணும் D2A கண்டுபிடிக்கணும், எங்கம்மா கொடுத்துருக்காங்க? கொடுக்கலையம்மா வீணா, புரியுதாமா? டூரிங் த சைக்கிள் தானே கொடுத்துருக்காங்க. ஏ அன்பு செல்வன், அதுதான்ப்பா தெளிவா சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்கப்பா. ஹீட்டு
ரிஜெக்டட்னு கொடுத்துட்டாவே கண்டிப்பா அந்த ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். அவனே கொடுத்துட்டான்ல ரிஜெக்டடு. அப்போ வந்து -2 PV மைனஸ்னா என்னது? ரிஜெக்ஷன் தானே, ரிஜெக்ட் ஆகுது தானே, ஹீட் வந்து ரிமூவ் ஆகுது தானே, அதானே அர்த்தம். ஆமா, -2 PV. அப்புறம் மறுபடியும் எதுக்கு மைனஸ்? இப்போ ஹீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம எடுத்துக்கலாம். ஹீட் ரிஜெக்ஷன் சொல்றதுனால அப்போ எவ்வளோ ரிஜெக்ஷன்? இந்த 2 PV தான் ரிஜெக்ஷன். திஸ் இஸ் ரிஜெக்ஷன். மைனஸ் தான் ரிஜெக்ஷன். புரியுதா? கிளியரா? புரியுதா? அன்பு செல்வனுக்கும் வீணாவுக்கும் புரியுதுங்களா? ஓகே, கிளியரா கேட்டிருக்காங்கம்மா. சைக்கிள்னு கேட்டிருக்காங்க, மறந்துடக்கூடாது. டூரிங் த சைக்கிள். ஓகே, அப்போ சைக்கிள்னு எழுதும் போது Q வந்து சைக்கிளுக்குன்னு எழுதணும். ஓகேவா? W வந்து சைக்கிளுக்குன்னு எழுதணும். ப்ளஸ் ΔU வந்து சைக்கிளுக்குன்னு எழுதணும். சைக்கிளிக் ப்ராசஸில் ΔU 0, ஏன்னா இனிஷியலும் ஃபைனலும் சேமாக இருக்கிறதுனால ΔU 0. இப்போ Q ஈக்குவல் டு W. W நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா ஆஃப் த சைக்கிள். ஓகே சார், காட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சே. இங்கே டப்புன்னு அடிச்சு விடுங்கப்பா, வேகமாக அடிச்சு விடுங்க. A ஸ்டேட்லேருந்து B ஸ்டேட் போகுது, 3 ப்ராசஸ். Internal energy along the process. So which option is the correct option? Which option is the correct option? Hmm. A வருதோ? A வருதோ? ஆமா, ஏன்னா நமக்கு இன்டர்னல் எனர்ஜி பார்த்த டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஃபர்ஸ்ட் பாத்துல என்ன இருக்கோ அதே தான் செகண்ட் பார்த்து, அதே தான் தேர்ட் பார்த்து. ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்புறம் டபிள்யூ பிவிஏப்பா. அப்போ டபிள்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் Q அதிகமாக இருக்கும். அப்போ டபிள்யூ எது அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு? அப்போ Q2 greater than Q3. ஆப்ஷன். ஓகே, எகைன் அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். எக்ஸ்பர்ட் பார்த்தீங்களா எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கான் பாரு. எகைன் A to C போகிறாங்க. A to Cயில் வந்து எத்தனை பாத்தில் போகிறாங்க? ஏபிசின்னு ஒரு பாத்து, ஏசின்னு ஒரு டைரக்ட் பாத்து, ஏடிசின்னு ஒரு பாத்து. 3 பாத்துலையும் எது சேமாக இருக்குன்னு உனக்கே தெரியும். ஏபிசி ஈக்குவல் டு டெல்யூ ஏசி ஈக்குவல் டு டெல்யூ ஏடிசி. இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினில் டெல்யூவை கண்டுபிடிச்சிடுங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரியா? சரி, அவ்வளோதான்ப்பா. ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு இந்த கொஷின்ஸ் எல்லாம். நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு ஒரு டாப்பிக்கில் இப்போ நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும் பாரு. ஓகே, கவனிங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா, நல்லா கவனிக்கணும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியும்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன், இது வரைக்கும் நம்ம ஃபார்முலான்னு ஒன்று பார்த்தோம்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், என்ன ஃபார்முலா சார்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது Q மைனஸ் W. அப்படி இல்லையா? ரொம்ப சிம்பிளா டெல்யூ ஈக்குவல் டு U ஃபைனல் மைனஸ் U இனிஷியல், இதெல்லாம் எழுதிருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்க்கலாமா? சரிங்களாப்பா, இப்போ ஒரு ஃபார்முலா எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்சிபிள் ஹீட்னு ஒரு ஃபார்முலா எழுதணும்ல. சென்சிபிள் ஹீட் ஃபார்முலா சொல்லுங்கப்பா. சென்சிபிள் ஹீட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. மாஸ் கொடுத்துருந்தா சென்சிபிள் ஹீட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. மாஸ் கொடுத்துருந்தா என்ன படிச்சிருக்கோம்? சென்சிபிள் ஹீட்டோட ஃபார்முலா மாஸ் கொடுத்துருந்தா. வெரி குட்மா, வெரி குட். சரியா? MS ΔT ஞாபகம் இருக்கா? மாஸ் கொடுத்துருந்தா. எஸ்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? MS ΔT அப்படின்னு படிச்சிருக்கோம். வெரி குட், வெரி குட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சிலிண்டர் எடுத்துக்க போறோம். இப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்கும், நல்லா கவனிக்கணும். சரியா? இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன். பிஸ்டன் எடுத்துக்கலாம். சரியா? ஒரு சிலிண்டர், பிஸ்டனு. ஓகேவா? ஆனா நான் இந்த பிஸ்டனை லாக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? லாக் பண்ணி விட்டேன். லாக் பண்ணா என்ன நினைக்கிறீங்க? லாக் பண்ணிட்டா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? லாக் பண்ணிட்டேன்.
லாக் பண்ணிட்டு இங்கே நம்ம வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டேன். வெரி குட். லாக் பண்ணிட்டா வால்யூம் மாறாது. வெரி குட். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கலாமா? ஹீட் எனர்ஜி கொடுக்குறோமா? இப்போ நமக்கு இது வந்து என்ன கேஸு, ஐடியல் கேஸு. கேஸ்பா ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் வந்து ஃபேஸ் சேஞ்சே ஆகாது. ஐடியல் கேஸ் என்ன ஆகாது, நீங்கள் கொடுக்குற ஹீட்னால ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன மட்டும்தான் ஆகும், நீங்கள் கொடுக்குற ஹீட்னால இந்த ஹீட் என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும். ஃபேஸ் சேஞ்ச் பண்ண போகிறதுல டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும். டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறதா என்ன ஹீட்டு, சென்சிபிள் ஹீட்டு. டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறதா என்ன ஹீட்டுப்பா, சென்சிபிள் ஹீட்டு. இந்த ஹீட் வந்து என்ன ப்ராசஸில் கொடுக்குறீங்க, வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு கொடுக்குறீங்க. ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இப்போ நான் டெல்யூ எழுதுறேன். நவ் டெல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, Q மைனஸ் டபிள்யூவா, Q மைனஸ் டபிள்யூ. இப்போ இது என்ன ப்ராசஸ்ல, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல. ஒர்க்கும் அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம். ஆனால் என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற ஹீட்னால பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பிஸ்டனை மேலே தருமானா தள்ளாது, ஏன்னா லாக் பண்ணிட்டோம். அப்போ ஒர்க் வந்து 0. அப்போ தட் ஃபார் சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இந்த ஒர்க் வந்து 0. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த சொல்லுவோம்ல இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இப்போ சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி எதுக்கு சேமா இருக்குன்னா heat supplied at a constant volume process. Yeah, this is also definition for change in internal energy. ஒரு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எப்படி அப்போ அதோட டெஃபினேஷனாக கூட நீ எடுத்துக்கேன், நீ டெஃபினேஷனாக கூட எடுத்துக்கோ. ஒரு சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். நான் இது என்ன ஹீட்டு, இது வந்து நமக்கு சென்சிபிள் ஹீட்டு. இப்போ ஐடியல் கேஸ்னா அது டெம்பரேச்சரை மட்டும்தான் மாற்ற போகுது. அப்போ சென்சிபிள் ஹீட்டு. அப்போ சென்சிபிள் ஹீட் ஃபார்முலா எழுதுறீங்கன்னா எம்எஸ் டெல்டின்னு எழுதுவோம். ஆனால் அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸாக இருக்கிறதுனால அப்போ எம்எஸ்வி டெல்டி. அப்போ தேட் ஃபோர் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா எப்படியும் எழுதலாம்னா மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா எம்எஸ் டெல்டி. ஆனால் எஸ் வந்து என்ன ப்ராசஸ்லனா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எம்எஸ்வி டெல்டி. ஆர் இது வந்து மாஸ் கொடுத்தா எது கொடுத்தாங்களா, மாஸ் இஃப் மாஸ் கிவன். கொஷினில் வந்து மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் மோல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் மோல் மாஸுக்கு பதில் நம்பர் ஆஃப் மோல் மியூவா, மியூ சிவி டெல்டி. இஃப் நம்பர் ஆஃப் மோல் கொஷினில் கொடுக்குறாங்கன்னா, இஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கொஷினில் கொடுக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன். ஓகேவா, சரிங்களா? அப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஓகேங்களா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு சொல்லுங்கப்பா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. வாட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் சொல்லுங்கப்பா, என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னப்பா எதிர்பார்க்குறீங்க? எம்எஸ்பி மியூ சிபி டெல்டி. ஓகே, ஆமாம் கரெக்ட். சரி, இப்போ இது வந்து சேஞ்ச் இன் எனர்ஜி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா சார் நம்பர் ஆஃப் மோலு என் கூட எழுதிக்கிங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, என் தெரியுதுனால எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸு இன்டூ சிவி டெல்டி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னா எல்லாரும் என்ன எழுதுவாங்கப்பா, எம்எஸ்பி டெல்டி ஆர் மியூ எஸ்பி டெல்டி அப்படின்னு எழுதுறாங்களா, மியூ சிபி டெல்டி அப்படின்னு எழுதுவீங்களா? நோ, கிடையாது. அதுதான் கிடையாது. ஏன்னா நான் இப்போ திரும்ப தெளிவேப்பா நம்ம சொன்னோமா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னு சொன்னோமா. திஸ் இஸ் நாட் அ டெஃபினேஷன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, நமக்கு Q மைனஸ் டபிள்யூ. கான்ஸ்டன்ட் வால்யூம்ல என்ன ஆயிடுதுன்னா ஒர்க்கு 0 ஆயிடுது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல. ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஒர்க்கு 0வா சொல்லுங்கப்பா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஒர்க்கு 0ன்னு படிச்சோமா? படிக்கலல்ல. இங்க எங்க ஒர்க்கு 0ன்னு படிச்சோம், இது வந்து நாட் 0ல. அப்புறம் எப்படி நீங்க எழுதுவீங்க எம்எஸ்பி டெல்டின்னு எழுத முடியாதுல்ல. இப்போ புரியுதுங்களா? அப்போ எல்லா ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருந்தானே கான்ஸ்டன்ட் வால்யூமா இருந்தாங்க. இது வந்து டெஃபினேஷன் பா, திஸ் இஸ் டெஃபினேஷன்.
அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நீ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் எடுத்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் எடுத்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் எடுத்தாலும் சரி, யூ டேக் எனி ப்ராசஸ் யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா. யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா. நீ கேட்கலாம், என்னையா எப்படியா நீ அப்ளை பண்ணுவ? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது எப்படி சார் வந்து சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் நீ வந்து மியூ சிவி டெல்டின்னு அப்ளை பண்ணுவியோ அப்படின்னா, ஆமாப்பா, ஆமா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஏன்னா இன்டர் எனர்ஜி சேஞ்சோட டெஃபினேஷன் என்னன்னா, it is the heat supplied at a constant volume process. I am substituting constant pressure process को अप्लाई பண்ணுவேன், constant volume process को अप्लाई பண்ணுவேன். constant temperature process ना என்ன ஆயிடும்னா del T 0 ஆயிடும். புரியுதா? del T 0 ஆயிடும். அப்ப del T 0 ஆயிடுச்சுன்னா del U என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். புரியுதுங்களா? புரியுதா? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? adiabatic ப்ராசஸ்க்கும் அதுதான் இருக்கு. எல்லா ப்ராசஸ்க்கும் you can apply this formula because change in heat energy என்ன அப்படின்னு கேட்டா it is a heat supplied at a constant volume process. ஓகேவா? சரியா? சரியா? சரி, கவனிங்களேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நல்லா கவனிங்க. இது யூஸ் பண்ணி மேயர் ரிலேஷன் போடுறோம். இது யூஸ் பண்ணி மேயர் ரிலேஷன் உங்களுக்கு வந்து ஒரு 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து அது போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்களே, மேயர் ரிலேஷன் அதை நடத்த போறோம். சரியா? மேயர் ரிலேஷன். ஓகேங்களா? மேயர் ரிலேஷன். ஓகேவா? நல்லா கவனிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்றோம், மேயர் ரிலேஷன் நல்லா கவனிக்கணும்ப்பா. இதை நம்ம இப்போ எஸ் இப்போ நம்ம எகெயின் வந்து நம்ம என்ன பண்றோம், நான் வந்து சிலிண்டர் எடுத்துக்கிறேன், பிஸ்டன் எடுத்துக்கிறோம், பிஸ்டனு ஐடியல் கேஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்ண போறோம். பிஸ்டன்ல லாக்லாம் பண்ண ஒர்க் டிரான்ஸ்ஃபரும் இருக்க போகுது. பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகும் போகுது. சரியா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், கவனிக்கலாமா? சார் நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகும்னா அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் Q is equal to, so W plus del U பா, Q is equal to W plus del U. Q is equal to W plus del U. சப்போஸ் நான் வந்து இந்த ஹீட் சப்ளை இருக்குல்லப்பா, அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல பண்றேன்னு வச்சுக்கோ. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல பண்றேன். அப்போ ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு ஈக்குவல் டு ஒர்க் டன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு ஈக்குவல் டு பிளஸ் del U வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். வாட் இஸ் அ ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்? ஐம் எழுதிங் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்லேயே எழுத போறோம், நம்பர் ஆஃப் மோல்ல எழுத போறோம். மாஸ் வச்சு எழுதணும்னா எம் எஸ் ஹீட் எழுதிக்கலாம்ப்பா. ஹீட்டை வந்து நீ எஸ்பின்னு எழுதிக்கலாம் தாராளமா. ஆனா டெல்யூ எழுதக்கூடாது, எம்எஸ்பி டெல்டி. அடுத்து ஒர்க்கோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, ஒர்க்கோட ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், பி இன்டூ டெல் வி படிச்சிருக்கோமா, பிளஸ் சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எந்த ப்ராசஸா இருந்தாலும் எம் இங்க மாஸ் கொடுத்துருக்கிறதுனால எம் எஸ்வி டெல்டின்னு எழுதிக்கலாம். இல்ல சார் நான் நம்பர் ஆஃப் மோல்ல எழுதிக்கிறேன் சார், நம்பர் ஆஃப் மோல்ல எழுதுறீங்கன்னா மியூ சிவி del T equal to P into del V plus mu CV del T அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இந்த இடத்துல இது மட்டும் தான் இடிக்குது இல்ல, இந்த P del V தான் இடிக்குது. ஏன்னா இது எல்லாமே del T del Tன்னு இருக்கு. அப்போ அதை நம்ம மாற்றணும். அப்போ அதுக்கு தான் நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஐடியல் கேஸ் இது சிபி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம ஐடியல் கேஸ் தான் யூஸ் பண்றோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, சரியா? இப்போ நமக்கு தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு என்னது, பிவி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ல எழுதணும்னா பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. அதாவது நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டாப்பா? நல்லா மறந்துடாதீங்க, யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா. என்னன்னா நம்பர் ஆஃப் மோல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இங்க மியூனாலும் நம்பர் ஆஃப் மோல் தான். அப்ப என்னன்னே எழுதிருக்கலாமே சார், என்னன்னே யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னா, இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல எண்ணுக்கு பேரு நம்பர் டென்சிட்டின்னு வரும்பா. அதுக்காக தான். இல்ல சார் நான் என்னன்னு எழுதிப்பேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா நீ எழுதிக்கப்பா, தப்பே கிடையாது, சீரியஸா தப்பே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப நமக்கு இந்த ஆருக்கு பேர் என்னப்பா, இது நம்பர் ஆஃப் மோல். சரி, இந்த ஆருக்கு பேர் என்ன, ஆரோட பேரு தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்பா?
யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இங்க ரெண்டு வரும்பா நமக்கு. கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டு வரும். நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இங்க பாருங்களேன். இது நான் இப்ப திரும்ப நல்லா தெளிவா சொல்றேன். எல்லாருக்கும் காது கேக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நிதானமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஒண்ணு பண்ண போறேன். அது எதுக்காக பண்றேன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. சரியா? ஆனா அதை கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? நம்மளோட புரிதலுக்காக மட்டும்தான் நான் ஒரு வேலை பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆர் பார்னு எழுத போறேன். அது என்ன ஆர் பார்? அப்ப நம்ம மேல நான் பார் போட்டுட்டாலே உனக்கு புரிஞ்சிடணும் அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு புரிஞ்சிடணும். அதுக்காக. சரி சார், இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்கா? ஆமா, அது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட்னு வரும். சரியா? அதனால ஆர் பார்னா தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன சார்? அது எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட். இப்போ ஹைட்ரஜனுக்கு, ஹீலியமுக்கு, லித்தியமுக்குன்னு ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்காது. எல்லா கேஸுக்குமே இந்த வேல்யூ தான். அதனால தான் அது யூனிவர்சல் அப்படின்னு வருது. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ் இஸ் கான்ஸ்டன்ட். எல்லா கேஸஸ்க்கும். இதை நம்ம திருப்பி பார்ப்போம்ப்பா. எந்த லெசன்ல பார்ப்போம் தெரியுமா? கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல பார்ப்போம். நான் வந்து ஐடியல் கேஸ்னா என்ன, ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணாங்க, அது எல்லா ஸ்டெப்பும் நான் வந்து கேடிஜில சால்வ் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேணாம், சொல்றேன். டோன்ட் வரி. டீனா அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஏன்னா அது குச்சி டீ வந்துட்டாலே அது கெல்வின்ல இருக்கணும். ஓகேவா? ஓகே ஓகேவா? அயன்ஸா? அயன்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரி சார்ட்ட கேட்டுக்கோங்கப்பா, நமக்கு தெரியாது அயன்ஸ்னா. சரியா? நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பிவி ஈக்குவல் டு மியூ ஆர் டின்னு இருக்கா, மியூ ஆர் பார் டின்னு இருக்காப்பா. நமக்கு என்ன தேவை? பி டெல்வி தேவை. பி டெல்வி தேவை. அதுவும் ஏன் பி டெல்வி? இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால. அப்போ நான் என்ன பண்ணுறோம், எனக்கு தெரியும் பிவி ஈக்குவல் டு மியூ ஆர் பார் டின்னு தெரியுமா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட். எனக்கு தேவை டெல்வி. அப்போ நான் என்ன பண்ணுறலாம், எப்படி எழுதிக்கலாம்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக தான் வச்சுருக்கோம். எதை மாற்றுறோம்? எதை மாற்றுறோம்? வால்யூமை தான் மாற்றுறோம். அப்போ வால்யூம் மாற்றுறதுனால பி டெல்வி. அப்படி மாற்றும் போது மியூ மாறுமா? நம்பர் ஆஃப் மோல் மாறுமா? ஏப்பா இதுக்குள்ள 10 பேர் அடைச்சு வச்சிருக்க, அவன் எக்ஸ்பேண்ட் ஆகுறான்னா 11 பேர் வந்துருவானா? கண்டிப்பா வர முடியாது. அப்போ நம்பர் ஆஃப் மோல் மாறாது, இந்த ஆர் பாரும் மாறாது. அப்ப எதனால இந்த வால்யூம் மாறுச்சு? எதனால இந்த வால்யூம் மாறுச்சு? இந்த டெம்பரேச்சர் மாறுறதுனால மாறுச்சு. அப்போ டெம்பரேச்சர் மாறுறதுனாலதான் இந்த வால்யூம் வந்து மாறுச்சு. கரெக்டா? ஏன் ப்ரெஷர் மாறுறது போடல? ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ தட் ஃபோர் பி டெல்வி எப்படி எழுதிக்கலாம்? மியூ ஆர் பார் டெல்டின்னு எழுதிக்கலாமா? இது நம்பர் ஆஃப் மோல் எழுதணும்னா, இது வந்து நம்பர் ஆஃப் மோல் எழுதணும். இல்லை சார் நான் மாஸ்ல எழுதுறேன் அப்படின்னா, சரிங்களா, மாஸ்ல எழுதுறேன்னா அப்போ பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு வரும்பா. இப்போ ஆருக்கு பேர் என்ன? இந்த ஆருக்கு பேர் தான், சரிங்களா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. இதுதான் கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இல்லைன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். அது நம்ம சொல்ல முடியும்ப்பா. யூனிட்டை வச்சுதான்ப்பா. இங்க பேரை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. யூனிட்டை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சீரியஸா பேரெல்லாம் சம்டைம் ஒரே பேரா கூட கொடுப்பாங்க அவன். நம்மளாம் பேரை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஏன்னா இப்ப பாரு, இப்ப ஆர் பாருக்கு என்ன யூனிட் யோசிச்சு பாரு. ஆர் பாருக்கு என்ன யூனிட்? இப்ப இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது ஓகே. இப்ப நமக்கு ஆர் பார் பாரு, பிவி ஈக்குவல் டு மியூ ஆர் பார் டியா. சரி, இப்ப நமக்கு ஆர் பார் எப்படி கொண்டு வந்துடலாம்? பிவி பை மியூ டின்னு கொண்டு வந்துடலாமா? பிவினா என்னது? ஒர்க் இல்ல, ஒர்க் இல்ல, ஒர்க்கோட யூனிட் ஜூல் இல்ல, ஒர்க்கோட யூனிட் ஜூல் இல்ல. மியூனா நம்பர் ஆஃப் மோலா, டெம்பரேச்சர்னா கெல்வினா, ஜூல் பர் மோல் கெல்வினா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் யூனிட். ஆனா இதோட யூனிட் பாரு, ஆர் ஈக்குவல் டு பிவி பை எம்டின்னு வருமா? பிவினா ஒர்க்கா, ஒர்க்குனா எனர்ஜியா, ஜூலா, எம்னா கேஜியா, டெம்பரேச்சர். இது வந்து ஜூல் பர் கேஜி கெல்வின்ல வருதுப்பா. ஜூல் பர் கேஜி கெல்வின்ல வந்தா அதுவும் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வராதுப்பா. அது எப்படி வரும்? ஜூல் பர் மோல் கெல்வின்ல வந்தாதான் அது நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். கேஜி கெல்வின்ல வந்தா அது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட். சார் ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம பார்க்க போறோம்னு வச்சுக்கேன். இந்த டிஃபரன்சியேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நல்லா கவனிங்க. இதை நம்ம என்ன முடிச்சுட்டு நான் சொல்றேனே, இது முடிச்சிடறேன், மே ரிலேஷனை முடிச்சிடலாம். இது அதனால பாத்துக்கோங்க. இப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன்? பி டெல்வியை சப்ஸ்டிட் பண்ண போறேன். சப்ஸ்டிட் பண்ணவா? போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணவா? கவனிங்க. அப்போ நமக்கு என்ன இருந்துச்சு ஆக்சுவலா? மியூ சிபி டெல்டி இருந்தது. ஓகேவா? அப்புறம் பி டெல்வி இருந்தது. பி டெல்வி தான் இப்போ கண்டுபிடிச்சோம், மியூ ஆர் பார் டெல்டின்னு கண்டுபிடிச்சோம்.
ப்ளஸ் டெல்யூ வந்து மியூ சிவி டெல்டி. என்ன ஆயிடும், மியூவு கேன்சல். சரியா, இந்த டெல்டி கேன்சல். அப்போ தட் ஃபோர் சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் பிளஸ் சிவி. சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் பிளஸ் சிவி. நம்ம ஆர் வாட் இஸ் ஆர் பார், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ தட் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், ஆர் பார் ஈக்குவல் டு எப்படி கூட எழுதிக்கலாம், சிபி மைனஸ் சிவின்னு எழுதிக்கலாம். இன்னொரு விஷயம் நமக்கு பார்த்தாலே தெரியுது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சிபி அதிகமா சிவி அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி தான் அதிகம். ஏன்னா சிபி வரும்போது என்ன பண்ணுறோம், சிவி இருக்கு, அதோட யாரை ஆட் பண்ணுறோம், நீங்கள் ஆட் பண்ணுறீங்கல்ல, ஆர் பார் ஆட் பண்ணுறீங்கல்ல, அப்போ சிபி வந்து கிரேட்டர் தென் சிவி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நல்லாவே தெரியுது. சரியா, சிபி வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. அப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வச்சு பண்ணும்போது அதிகமான ஹீட்டு கொடுக்கணும். கான்ஸ்டன்ட் வால்யூமில் வச்சு பண்ணுறதை விட கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வச்சு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னா பிஸ்டனை லாக் பண்ணிடுவீங்களா, நீங்கள் கொடுக்குற எல்லா ஹீட்டுமே டெம்பரேச்சரை மாற்றிடும். ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் பண்ணும்போது பிஸ்டன் இவர்ப்பா பிஸ்டன் மேலே போயிட்டே இருக்கும், நம்ம ஹீட்டு கொடுத்துட்டே இருப்போம், இருடா வாங்கிட்டு போடா எங்கடா போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் பை கம்பேரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம். This is the Mayer relation. This is the Mayer relation. ஓகேவா, கிளியரா? ஸோ இதோட யூனிட் ஜூல் பர் மோல் கெல்வின். இதோட யூனிட் டைமென்ஷன் ஜூல் பர் மோல் கெல்வின். இதோட யூனிட் ஜூல் பர் மோல் கெல்வின். புரியுதா? ஓகேவா? ஆனா இதுவே நீங்க இப்ப மாச வச்சு எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாச வச்சு நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், யூஜிசி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வச்சுக்கோமே. இதே மாசில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ எம் எஸ்பி டெல்டின்னு எழுதுவீங்களா, ஈக்குவல் டு எம் ஆர் டெல்டின்னு எழுதுவீங்களா, ப்ளஸ் எம் சிவி சாரி எம் எஸ்வி டெல்டின்னு எழுதுவீங்களா. எஸ்ஸுக்கும் சிக்கு என்ன டிஃப்ரெண்ட், எஸ்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, சிபினா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் எம் கேன்சல் பண்ணால், அப்போ டெல்டி கேன்சல் பண்ணால், அப்போ எஸ்பி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் எஸ்வின்னு வருமா, ஆர் ஈக்குவல் டு என்ன வரும், எஸ்பி மைனஸ் எஸ்வின்னு வருமா. இது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா இதோட யூனிட் ஜூல் பர் கேஜி கெல்வின்னு. அப்போ இதோட யூனிட் ஜூல் பர் கேஜி கெல்வின்னு. ஓகேவா, இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், கேரக்டரிஸ்டிக் கேஸ், அதாவது ஒரு கேஸ்க்கு மட்டும்தான் கான்ஸ்டன்டா இருக்கும். நான் சொல்றேன் சரியா. அப்போ நீங்க வந்து எதை வச்சு, ஒரே நிமிஷம், எதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிடக்கூடாதுன்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இவர்ப்பா இப்போ நார்மலா எழுதுறாங்கன்னு வச்சுக்கேன், ஆர் ஈக்குவல் டு இப்படி கூட கொடுப்பாங்க, சிபி மைனஸ் சிவின்னு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா, இப்போ சிபி சிவியோட யூனிட்டை வச்சு தான் உன்னால சொல்ல முடியும். இஃப் சிபி சிவி வந்து ஜூல் பர் மோல் கெல்வினா இருந்தா, சிபி சிவியோட இருங்கப்பா, if unit இருக்குல்லப்பா, if the unit of CP and CV வந்து ஜூல் பர் மோல் கெல்வின்ல கொடுத்தா, ஓகேவா, if CP CV வந்து ஜூல் பர் மோல் கெல்வின்ல இருந்தா, அப்போ அந்த ஆருக்கு பேர் என்ன வரும் அப்படின்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா, டைம் ஆயிடுச்சு, நான் தங்கி சொல்றாங்க. if the unit of CPCVனே இருக்கட்டும், நமக்கு தான் லெட்டர் முக்கியம் இல்லைல்ல. if the unit of CP and CV is ஜூல் பர் கேஜி கெல்வின்னு வச்சுக்கோ, அப்போ அந்த ஆருக்கு பேர் என்ன வரும்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் வரும். சரியா, அதனால நீங்க லெட்டரை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, கொஸ்டினை வச்சு யூனிட்டை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இப்போ இதோட யூனிட்ஸை அவங்க ஜூல் பர் கேஜி கெல்வின்ல கொடுத்திருந்தா அது வந்து கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், ஜூல் பர் மோல் கெல்வின்ல கொடுத்திருந்தா அதுதான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். புரியுதா? புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம், என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதா? லெட்டரை வச்சோ எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, யூனிட்டை வச்சு தான் நீ டிசிஷன் எடுக்கணும். இது சீன் இருக்கு சார் அப்படிலாம் நீ சண்டை போட முடியாது, எஸ்ன்னு இருக்கலாம், சீன், யூனிட் தான் நமக்கு. சரி,
இப்போ வரும் கதைக்கு. இப்போ நமக்கு வரும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இப்போ ஆருக்கும் ஆறு பார்க்கு என்னன்னு பார்ப்போமா? இப்போ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இல்லையா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம இதை நடத்துவோம்ப்பா, நீ கவலைப்படாதையா, நான் டெரைவ் பண்ணுவேன், நீ கவலைப்பட வேணாம். சரியா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இப்போ நமக்கு உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் படிச்சதுனால நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகிறேன்னு வச்சுக்கேன். கெமிஸ்ட்ரி இதை படிக்காத ஆளே இருக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போது நீங்கள் யோசிச்சு பாரு, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோலுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆறு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், மாஸுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆறு கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் எழுதுறேன்ப்பா, பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் பார் டியா. சரி, இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். மியூனா நம்பர் ஆஃப் மோல். நம்பர் ஆஃப் மோலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. மியூ அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோலுக்கு என்னப்பா ஃபார்முலா படிச்சீங்க கெமிஸ்ட்ரியில்? நம்பர் ஆஃப் மோல் எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம் கெமிஸ்ட்ரியில்? படிச்சிருப்பீங்களே. நம்பர் ஆஃப் மோல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ம் ஆ சூப்பர் சூப்பர் யா, வேற லெவல், செம்ம, வெரி குட். மாஸ் அப்படிதானப்பா? மாஸ், டோட்டல் மாஸ், டோட்டல் மாஸ் கரெக்ட். டோட்டல் மாஸ் பை மோலார் மாஸ், टोटल मास बाई मोलार मास. अच्छा, बहुत अच्छा. टोटल मास बाई मोलार मास. சரிங்களாப்பா? ம் டோட்டல் மாஸ் ஈவன் மாஸ் பை மோலார் மாஸ் வச்சுக்கேன். நான் டோட்டல் மாஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? டோட்டல் மாஸ் பை மோலார் மாஸ், டோட்டல் மாஸ் பை மோலார் மாஸ். அது என்ன மாஸ்? வேற வேற வேலை என்ன எழுதலாம்னா கவனிங்க. இப்போ இப்போ இது கேஸ்ன்னு வச்சு, கேஸா? இப்போ இப்போ நான் ஒரு கொஸ்டின், சிம்பிளா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன்ப்பா. ஒரு மாலிக்குள், ஒரு மாலிக்குள் ஒரு மாசு 1 கிராம். 10 மாலிக்குளோட மாசு எவ்வளோ? உங்களை தான்ப்பா கேட்குறேன். ஒரு மாலிக்குளோட மாசு 1 கிராம். 10 மாலிக்குளோட மாசு எவ்வளோ? 10 கிராம். 10 கிராம். 10 கிராம். 100 மாலிக்குள்னா 100 கிராம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நான் ஆன்சர் எப்படி சொல்றீங்க? மல்டிப்ளை பண்ணி சொல்றீங்க. எதை மல்டிப்ளை பண்றீங்க சார்? ஒரு மாலிக்குளோட மாசை நான் மல்டிப்ளை பண்றேன் சார். ஒரு மாலிகுலோட மாஸை எத்தனை மாலிகுல் நீங்க சொல்றீங்களோ அதை மல்டிப்ளை பண்றேன். அப்ப டோட்டல் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் மாஸ்ங்கிறது இங்க பாருங்கப்பா, ஒரு மாலிகுல் மாஸ். யா, திஸ் இஸ் சிங்கிள் மாலிகுலோட மாஸ். ஒன் மாலிகுலோட மாஸ். ஒன் மாலிகுலோட மாஸை நீங்க எதோட மல்டிப்ளை பண்ணீங்க? நம்பர் ஆஃப் மாலிகுலோட மல்டிப்ளை பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு டோட்டல் மாஸ் கிடைக்கும். கரெக்டா? திஸ் இஸ் தி மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். நீங்க அப்படித்தானே பண்ணீங்க? ஒரு மாலிகுலோட மாஸை நான் எத்தனை நம்பர் சொல்றேனோ அதை மல்டிப்ளை பண்றீங்க. மோலார் மாஸ்னா என்ன சார்? மோலார் மாஸ்னா என்னன்னா, சப்போஸ் மோலார் மாஸ்னா என்னன்னா அந்த நம்பர் உனக்கு தெரியும். மோலார் மாஸ்னா என்னன்னா எவ்வளோ நம்பர்னு நான் சொல்ல வேணாம், நீயே சொல்லிடுவ. மோலார் மாஸ் அப்படின்னா, அதாவது நான் சொல்றது, அந்த மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒரு மாலிகுலோட மாஸை எவ்வளோ நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும்னா அவகோட்ரா நம்பரோட மல்டிப்ளை பண்ணணுமா? ஏன்னா மோலார் மாஸ்னா ஒரு மோல்ல எவ்வளவு மாலிகுல் இருக்கும், அதானப்பா? ஒரு மோலோட மாசு. நான் வாட் இஸ் மோலார் மாசு? ஒரு மோல் மாலிகுலோட மாசு. ஒரு மோல்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும்? அவகோட்ரா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். நான் எம் கேன்சல். அப்ப தட் ஃபார் என்னன்னு எழுதலாம்னா என் பை என்ஏவும் எழுதலாம். என்ன ரைட்டு தான்? என் பை என்ஏ நம்பர் ஆஃப் மாலிகுல் பை அவகோட்ரா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இஸ் இட் கிளியர்? மனப்பாடம் பண்ண முடியாதியா, மனப்பாடம்லாம் பண்ண நிக்காதியா. சரியா? ஒரு மாலிகுலோட மாஸை இது கொஸ்டின்ல கொடுப்பான் எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்னு. ஆனா மோலார் மாஸ்ல நம்பர் தெரியும். மோலார் மாஸ்ல நம்பர் எவ்வளோனா அவகோட்ரா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ? 6.6.023 இன்டூ 10^023 மாலிகுல்ஸ். இல்ல 023 எதுக்குன்னா சும்மா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 023 ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரியாப்பா? 6.0 இவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு மோல்ல இவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படிதானப்பா? இது கிளியர்? வாட் இஸ் த மோலார் மாஸ்? ஒரு மோலோட மாஸ், நாட் ஒரு மாலிகுல் மாஸ் கிடையாது, ஒரு மோல் மாலிகுலோட மாஸ். சரி, கிளியர்? இதை விட்டுருங்கம்மா, நீலா கோச்சுக்காதீங்கம்மா. 2 3 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காதாம்மா. உங்க கெமிஸ்ட்ரி நீங்க 2 படிச்சிருந்தா படிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். சரியா? 023 இல்லை சார், 022 சார். 023 இல்லையா? 22 அப்படியா?
கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. 023 தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இல்லை என் கவின்ராஜ், நான் எங்க எடுக்காம இருந்திருக்கேன். இப்போ அட்டியப்பர் கவினுக்கு. கவின், திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கவின், திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். நான் எடுத்திருக்கேனே. இதோ இருக்க டெல்லியூ இருக்கே. இதோ டெல்லியூ தான் ஃபாலோ ஆகிட்டே வருது. இதோ இருக்கே டெல்லியூ. டெல்லியூ இல்லையா? இல்லையே. சரிப்பா, இப்போ கவனிங்க. அப்போ நமக்கு தட் ஃபோர் பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் பார் டிஎம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் மோல் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மாஸ் பை மோலார் மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? மாஸ் பை மோலார் மாஸ். கேபிட்டல் எம்னா மோலார் மாஸ். கேபிட்டல் எம்னா என்னதுப்பா? மோலார் மாஸ். அது என்ன மோலார் மாஸ்னா? ஒரு மோல் மாலிகுலோட மாஸ். மாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் 1 மோல் மாலிகுல்ஸ். 1 மோல் மாலிகுல்ஸ். ஒரு மோல் மாலிகுல்ஸோட மாஸ். ஆர் எப்படி எழுதிக்கலாம்? மாஸ் ஆஃப் 6. எவ்வளோ பேர், எத்தனை பேர் இருக்காங்க? ஏ அப்பா, இம்புட்டு பேர் இருக்காங்களா? இவ்வளோ பேரோட மாசு. ஆமாம், இன்டூ ஆர் பார் டிபா. இப்போ தட்ஃபோர் பிவி ஈக்குவல் டு, நான் வாட் இஸ் ஆர் பை, இங்கே பாருங்க, இது நமக்கு கான்ஸ்டன்ட் கரெக்டுங்களா? இது நமக்கு கான்ஸ்டன்ட். எம் வந்து கான்ஸ்டன்ட் தான், ஒரு கேஸுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஆர் பார் பை எம் இருக்குல்லப்பா, இந்த ஆர் பார் பை எம் தான் நம்ம என்ன எழுத போறோம்னா ஆர்னு எழுத போறோம். எம்ஆர்டி அப்படின்னு எழுத போறோம். யா, திஸ் இஸ் தி பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. சரியா? பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. நான் வாட் இஸ் ஆர்? ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டை மோலார் மாஸில் டிவைட் பண்ணுறது தான் இந்த ஆறு. ஏன்னா இங்கே பாருங்க, இப்போ ஆர் பார் வந்து நீ ஆக்சிஜனுக்கு எடுத்துக்கோ, ஆர் பார் வந்து ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கோ, ஆர் பார் வந்து நைட்ரஜனுக்கு எடுத்துக்கோ. யூ டேக் எனி கேஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.314 ஜூல் பர் மோல் கெல்வின் தான் எந்த கேஸ்க்கு எடுத்தாலும். ஆனால் இந்த ஆர் இருக்கு பார்த்தியா, இந்த ஆர் இருக்கு பார்த்தியா, இந்த ஆறு சொல்லுப்பா, எந்த ஆர் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்காது. ஏன்னா மோலார் மாஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ இந்த ஆர் வந்து எந்த கேஸ்க்கு அதிகமாக இருக்கும்? அப்போ இந்த ஆர் வந்து எந்த கேஸ்க்கு அதிகமாக இருக்கும் சொல்லுங்கப்பா. அந்த ஆர் வந்து எந்த கேஸ்க்கு அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜனுக்கா, ஹைட்ரஜனா, நைட்ரஜனா, ஹைட்ரஜனா, எந்த கேஸுக்கு ஆர் அதிகமாக இருக்கும்? ஆர் பார் கிடையாது. ஏன்னா ஆர் அப்படிங்கிறது ஆர் பார் பை எம்மா. அப்போ ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸா. அப்போ மோலார் மாஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான். மோலார் மாஸ் யாருக்கு? இப்போ மோலார் மாஸ் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ? ஹைட்ரஜனுக்கு 6.023 10^23 ஹைட்ரஜன் இருந்தா அவங்களோட மாசு வெறும் 2 கிராம். என்னப்பா இவ்வளோ கம்மியா இருக்கு பாரு. எவ்வளோ எவ்வளோ ஒல்லியான பசங்க இவங்க. 6.023 இன்டூ 10^23 ஹைட்ரஜன் இருக்காப்ல. இவ்வளோ ஹைட்ரஜன்றது மாஸ் 2 கிராம். 2 கிராம். 2 தானப்பா? 2 கிராம். ஓகே. நான் வாட் இஸ் ஆக்சிஜன்? ஆக்சிஜனுக்கு வந்து 16 16 32 32 கிராம் பர் மோல். கரெக்ட். அதே வந்து நமக்கு நைட்ரஜனுக்கு வந்து நைட்ரஜன் 14 28 28 கிராம் பர் மோல். அப்படிதானப்பா? அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கு. ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருந்தால் ஆர் கம்மியாக இருக்கும். நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு தான் அதிகம். கிளியரா? 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 இப்போ புரியுதா? அப்போ இந்த ஆர் வந்து அந்த ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் கான்ஸ்டன்ட். அந்த ஆர் ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஆனா எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட் கிடையாது. எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட் தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ மாஸுக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆறு கேஸ் கான்ஸ்டன்ட். இது அந்த நம்பர் ஆஃப் மோலுக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆறு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அவன் ஆறு பார்னு கொடுக்க மாட்டாயா? நீ தான் புரிஞ்சுக்கணும். இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? புரியுதா? கேச்சா? அதுதான் கவின் உங்ககிட்ட சொன்னேன். அதுதான் உங்ககிட்ட சொன்னேன் கவின். கான்ஸ்டன்ட் இல்லை உனக்கு புரியணும்னு வச்சுக்கேன். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நான் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிட்டேன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது
டெஃபினேஷன் திஸ் இஸ் டெஃபினேஷன் கவின். ஹீட்ஸ் அப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரியா? அப்போ நமக்கு மியூ சிவி டெல்டி தான் வரும். இல்லை சார் நான் வந்து சண்டை போடுவேன் சார் அப்படின்னா அந்த சண்டையை நான் இப்போ தீர்த்து வைக்கிறேன் பாரு. சரியா? அப்போ நீ என்ன பண்ணலான்னா டெல்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூவா? இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பண்ணலாமா? இப்போ டெல்யூ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு நீ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஈக்குவல் டு கியூ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா மைனஸ் டபிள்யூ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா? சரியா? கியூ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? மியூ சிபி டெல்டியா? கான்ஸ்டன்ட் இது ஒர்க் என்ன ஃபார்முலா? பி டெல்வியா? ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? மியூ சிபி டெல்டி. பி டெல்வி என்ன எழுதணும்? மியூ ஆர் பார் டெல்டின்னு எழுதுறோமா? சரியா? இப்போ எப்படி எழுதலாம்? மியூ டெல்டியை காமனாக எடுத்துடவா? காமனாக எடுத்துட்டா என்ன வரும்? சிபி மைனஸ் ஆர் பார்னு வருமா? நான் வாட் இஸ் சிபி மைனஸ் ஆர் பார்? நவ் நவ் கவின் சொல்லுவாப்புல. வாட் இஸ் சிபி மைனஸ் ஆர் பார்? ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் சிபி மைனஸ் ஆர் பார்? சிவியா கவின்னு? இப்போ எப்படி வந்ததோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னாலும் உங்களுக்கு என்னதான் வரும்? மியூ சிவி டெல்டி தான் வரும், ஈவன் தோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அது ஏன்னா ஒரு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுனா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நீங்க கொடுக்குற எல்லா ஹீட்டுமே இன்டர்னல் எனர்ஜியை மாற்றணும் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல தான். தட்ஸ் அ டெஃபினேஷன். அதனால தான் சொன்னேன் எல்லா ப்ராசஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ புரியுதா கவினு? இப்போ புரியுதா? இதுவே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா 0 வந்துடும் ஐடியல் கேஸ்க்கு. ஓகேவா? சரி, யூ காட் இட். கிளியர் கிளியர். இப்போ இந்த ஆர் பார் சிபி மேயர் ரிலேஷன்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு பாருப்பா ஃபைனலாக எனக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? ஏன்னா இது எல்லாமே நம்ம சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லாமே சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? இப்போ எனக்கு ஆர் பார்னா சிபி மைனஸ் சிபி. ஓகேவா? ஏன் கொஸ்டின் எப்படி கொடுப்பான்? கொஸ்டின்லாம் இப்படிலாம் கொடுக்க மாட்டான். சிபி சிபி நமக்கு யூனிட் தான் முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து மேயர் ரிலேஷன். இல்லை நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம், சிபி ஈக்குவல் டு ஆர் பார் பிளஸ் சிபி எப்படி வேணால் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் அ மேயர் ரிலேஷன். அண்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு யார்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதுவே வந்து மாஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பதில் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் பார் பை எம். சரியா? இல்லையா? ஆர் பார் ஈக்குவல் டு ஆரம். ஆரம் ஆரம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆரம் ஆரம்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி சரியா? ஆர் பார் ஈக்குவல் டு ஆரம் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எனக்கு தெரியணும்ப்பா. இது இல்லாமல் நம்மளால பின்னாடி மூவ் பண்ண முடியாது லெசனை. சரியா? சரி, இப்போ கவனிங்களேன். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு வர பாருங்களேன். அப்படியே இருக்குங்களா? அப்படியே இருங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்றே ஒன்று இருங்க. அப்புறம் நீங்கள் அது வரைக்கும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கப்பா. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிடிஜியில் பார்த்து
என்னப்பா ஆன்சரு? ஆப்ஷன் பி வருதா? சரி, சால்வ் பண்ணலாமா? கவனிக்கலாமா? என்ன கொடுத்துறாங்க? மாஸ் கொடுத்துறாங்களா? வாட்டரோட மாஸ் கொடுத்துறாங்களா? மாஸ் ஆஃப் த வாட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, 200 கிராம். ஓகே, ஓகேங்களா? ஹீட்டட் ஃப்ரம் 40 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் சேஞ்ச் தெரிஞ்சு போச்சு. டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து 60 மைனஸ் 40 20 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸ்லைட் எக்ஸ்பேன்ஷன். அதில் ஸ்லைட் எக்ஸ்பேன்ஷனை வந்து அவங்க வந்து இக்னோர் பண்ண சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகலை. எக்ஸ்பேண்ட் ஆகலைன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமு. சரியா? எக்ஸ்பேன்ஷன் ஆகலைன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமு. சேஞ்ச் இன் எனர்ஜி கேட்குறாங்க. சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து மாஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த மாசு டெல்டிலாம் கொடுத்தா இப்போ தான் ஃபார்முலா படித்தோம். மாஸ் கொடுத்தாங்கன்னா எம்மு எஸ்வி டெல்டி அப்படின்னு படித்தோம். மாஸ் வந்து 200 கிராமு. அப்போ 200 அது வந்து இங்கே பாருங்கள் கிலோ ஜூலில் இருக்குது. அப்போ ஜூலை வந்து கிராம் வந்து கிலோகிராமுக்கு மாற்றணும். அப்போ கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து எஸ்வி வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 4184 கொடுத்துருக்காங்களா? 4184 ஓகேவா? இன்டூ டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து 20. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். சரியாப்பா? 4184. இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு 4184 இது வந்து 4 வந்துருமா? 4184 இன்டூ ஒரு 4 இன்டூ 10 பவர் மட்டும் எழுதலாம். 10⁻³ இங்கே வந்து 10⁻³ இங்கே 10⁻- இங்கே 10 இதுவும் 10⁻2 10⁻2 ஒன்று 10⁻3 வந்துடும். அப்போ 1 வந்துடும். 10⁻3 - 3 வந்துருப்பா. இப்போ ஆன்சர் ஒன்று வந்துடும். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லைப்பா? இப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? இதை நீங்கள் ரவுண்டாக எப்படி பண்ணிக்கலாம்? 4200 ரவுண்ட் பண்ணிக்கலாமா? ரவுண்ட் பண்ணிக்கலாம்ல. அப்போ நம்ம 42 × 4 எழுதிக்கலாம் இல்லையா? எவ்வளோப்பா நமக்கு? 8 16 வரும். அப்போ 0ன்னு வரும். அப்போ நமக்கு எவ்வளோப்பா? நீ ஒரு அப்ராக்சிமேட்டாக எழுதணும்னா 16,800 ஜூலு. அப்போ எப்படி எழுதிக்கலாம் இதை? ஓகேவா? 16,800 ஜூல 16.8 இந்த பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 டிஜிட் வருதா? 10⁻3 ஜூலா? இப்போ 16.8 கிலோ ஜூல். 10⁻3 கிலோ ஜூல். ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் டி. ஓகேவா? கிளியரா? கிளியரா? இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கணும் போடல, அவ்வளோதான். நீங்கள் வேணால் போட்டு பார்த்துங்க. எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. திவ்யாமா திவ்யா எங்கே தான் எல்லாரும் என்ன பண்ணி லெக்சர் 1ல இருந்து எல்லா லெக்சரும் அப்லோட் பண்ணியாச்சுமா. நோட்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் செக் திவ்யா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதான் இதுக்கு ஆன்சர் இதோட முடிச்சுப்போம் அந்த கொஸ்டினை. சரியா? இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கப்பா. இப்போ ஆன்சர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டின் தான் எடுத்துருந்தது. ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன்? உங்களுக்கு என்ன கான்ஸ்டன்ட்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நீ யூ டேக் இட் அஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். திரும்ப சொல்றப்பா சார், அவங்க கொடுத்துருக்க ஆர் வந்து என்ன கான்ஸ்டன்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னா டிஃபால்ட் யூ டேக் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அது இல்லாமல் அவங்க மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. மோலார்னா கண்டிப்பாக அதோட யூனிட் என்னவா இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறப்பா? ஜூல் பர் மோல் கெல்வினா தானே இருக்கணும். ஜூல் பர் மோல் கெல்வினா தானே இருக்கணும். அப்போ அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான் அது. ஆப்ஷன் என்னப்பா? டி. இல்ல புரியல. ஸ்வரப்பு ஆப்ஷன் எஃபா? தெரியாம டைப் ஆயிடுச்சா? இல்ல புரியல. சரி சரி, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். சரி பாப்போமா? இப்போ நமக்கு இங்க பாருப்பா, ஆர் ஆர் அப்படிங்கிறது அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்களா? மோல் அப்பனா அதோட யூனிட் மோல்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஜூல் பர் மோல் கெல்வின்னா அப்போ கண்டிப்பா இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் பார் அவன் கொடுத்துருக்கிறது வந்து ஆர் பார். அவன் கொஸ்டின் இங்க இருக்கிறதெல்லாம் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. சரியா? அப்போ என்ன பண்றாங்க? சிபி சிவி எந்த யூனிட்ல இருக்கு பாருங்க. சிபியும் சிவியும் என்ன சொல்லியிருக்காங்க? சிபியும் சிவியும் ஸ்பெசிபிக் ஹீட்டா? ஸ்பெசிபிக் ஹீட்டு பர் மோல் கிடையாது. எல்ஏ பர் யூனிட் மாஸ்.
அப்போ யூனிட் மாஸ்னா என்ன அர்த்தம்? இதோட யூனிட் வந்து ஜூல் பர் கேஜி கெல்வின்ல இருக்குன்னு அர்த்தம். ஜூல் பர் கேஜி கெல்வின்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க எழுதணும்னா என்ன எழுதணும்? இப்போ சிபி மைனஸ் சிவினா ஆக்சுவலாக ஆர் தான் எழுதிருக்கணும், அப்படிதானே? ஏன்னா இது ஜூல் பர் கேஜி கெல்வின்னு, இதுவும் ஜூல் பர் கேஜி கெல்வின்னு. ஆனா ஆப்ஷன்ல ஆர்ல கொடுக்கல, ஆர் பார்ல கொடுத்துருக்கான். அப்ப ஆர் பார்க்கு மாத்தணும். புரியுதாப்பா? ஆக்சுவலா இதுதான் ஆன்சர் வந்திருக்கணும். ஆனா இவன் கொஸ்டின்ல ஆர் கொடுக்கல, ஆர் பார் கொடுத்துருக்கான். அப்ப ஆர் பார்க்கு மாத்தணும். அப்ப சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் எப்படி ஆர் பார்க்கு மாத்துவீங்க? ஆர் பார் பை எம். புரியுதாப்பா? ஆர் பார் பை எம். அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஓகே ஓகே, கிளியரா? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இந்த ஆருக்கும் ஆர் பாருக்கும் டிஃபரெண்ட் புரியுதா? புரியுதா? ஓகேப்பா. ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் தான் மெயினாக இருக்கும். சரியா? ப்ராசஸ் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ்லாம் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட்லாம் தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி தான் வீக்லி டெஸ்ட்டுக்கு கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா படிச்சுருங்க. தெர்மோடைனமிக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கண்டிப்பாக தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கங்க. சரியா? நல்லா படிங்க. நம்ம மீட் பண்ணுவோம். சண்டே கிளாஸ் இருக்கான்னு சாட்டர்டே உங்களுக்கு நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படின்னு. டிஃபால்ட்டாக யார் கிளாஸ் இருக்கும் அப்படின்னா ஆல்வின் சார் கிளாஸ் இருக்கும். ஏன்னா கிராவிடேஷன் போயிட்டு இருக்கு சாப்டர். ஸோ கிராவிடேஷன்லேருந்து வேறு இந்த ஜெயில வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. 2-3 கொஸ்டின் எப்பவுமே கிராவிடேஷன்லேருந்து எப்பவுமே கேட்டுடுறாங்க கொஸ்டின். அதனால் கொஞ்சம் கிளாஸ் வந்து சண்டே வந்து கொஞ்சம் கோச்சிக்காமல் அதை அட்டன் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து வெங்கட் சார் எடுக்கிறாங்களான்னு தெரியல. வெங்கட் சார் எடுத்தால் பார்த்துக்கோங்க. நம்மளும் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு சாட்டர்டே அப்டேட் பண்ணுறேன்.